திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலகிராம் சேனல் மூலம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் என்கிற திருப்பாசுரத்திற்கு தோத்திரத்தில் சாத்திரம் என்கிற தலைப்பின் கீழே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சிவஞான சுடர் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் கடந்த 5 வகுப்புகளாக நம்மோடு பகிர்ந்து வந்தார்கள். அதே தலைப்பின் கீழே தற்போதும் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் என்கிற திருப்பாசரத்தில் உள்ள தோத்திரத்தில் உள்ள சாத்திர கருத்துக்கள் என்கிற தலைப்பின் கீழே தற்போது சிந்திக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் மனம் மொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிலம்பெறி போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐயா வாங்கய்யா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு செய்வத் துறை விளங்க. பூதப் பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்தெழுத. சீதவள வயற்புகழி திரு ஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ, பருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன். பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டர் தொகை முன் பணித்த திருபாலன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதர காலத்தை என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமேல் ஏற தொடும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்தன் பண்ணடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்கு சீர் தொகை தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இத்தனை ஆட்கொண்ட எந்த பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடன் ஆகி அருள்மிகு காய நிர்முடேஸ்வர பெருமான் திருவடிகளை வணங்கியும், என்னுடைய ஞானாசிரியர் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி கொண்டும் இந்த சிந்தனையை செய்ய வந்துள்ள அடியார் பெருமக்கள் அனைவருடைய பாத கமலங்களையும் மனமொழிமைகளால் வணங்கி இந்த சிந்தனையை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம்ம கடந்த வகுப்புகள்ல வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் விழுக தன் புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே அப்படின்ற அந்த பகுதியை அந்த திருப்பாசுரத்துல 12 பாடல்கள்ல ஒரு பாடலுடைய பொருளை சித்தாந்த சிந்தனைகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப 2வது பாடல் அதனுடைய சிந்தனையை நம்ம பெருமான் திருவருள் கூட்டி வைக்க நம்ம பார்ப்போம். அதுல இந்த பாடல்ல சுவாமி சொல்றார், அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஏறுகந்து ஏறுவர்
கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கைய ஆரறிவார் அவர் பெற்றியே அப்படின்னு சொல்றாரு. அவரு பெருமானுடைய அந்த தன்மையை சொல்றாரு. அரிய காட்சியராய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க அரிய காட்சியர் அப்படிங்கிறதுல சுவாமி சொல்றது என்ன, அவர் அரிய காட்சியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இப்ப காட்சிக்கு அரியராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க அரிய காட்சியர் அப்படின்னு சொல்றோம். அப்ப பெருமான் அரிய காட்சியராக இருக்கிறான் அப்படின்னா அவனை யாரும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப காட்சிக்கு உரியரா இல்ல, காட்சிக்கு அரியராக இருக்கிறார் பெருமான். அதனால அந்த அரிய காட்சியர் அப்படின்னா அது பெருமானுடைய அந்த சொரூப நிலையை சொல்லக்கூடிய. ஏன்னா எல்லாத்துக்கும் சிறப்பு நிலை சொரூப நிலைன்னு இரண்டு நிலை, தடத்த நிலை சொரூப நிலைன்னு இரண்டு நிலை இருக்கு. உயிருக்கும் இரண்டு நிலை இருக்கு, இறைவனுக்கும் இரண்டு நிலை இருக்கு, ஆணவத்துக்கும் இரண்டு நிலை இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இரண்டு நிலை இருக்கு. ஒண்ணு பொது, இன்னொன்னு சிறப்பு. உயிருடைய பொதுநிலை இந்த உலகத்தோட இந்த பாசத்தோட உழல்வது, உயிருடைய சிறப்பு நிலை இறைவனோடு இருப்பது. அதுபோல இறைவனது அந்த சொரூப நிலை அப்படிங்கிறது அது அவன் அறிவு வடிவமாக இருக்கக்கூடிய யாருக்கும் அறியப்படாத நிலையைத்தான் நம்ம அந்த சொரூப நிலைன்னு நம்ம சொல்றோம். அவன் நமக்காக இறங்கி வந்த அந்த நிலையை தடத்த நிலைன்னு சொல்றோம் சித்தாந்தத்துல. இல்லையா? அதனால இங்க சொல்லும் போது பெருமான் அரிய காட்சியராக இருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த பெருமான் அப்படியே அரிய காட்சியர் அப்படின்னா என்னன்னா, அது நம்ம சிவஞான போதத்துல 9ஆம் சூத்திரத்துல சொல்றார், பசு பாச ஞானங்களால அறியப்படாதவன் அந்த பெருமான் அப்படிங்கிறத அந்த 9ஆம் சூத்திரத்துல சிவஞான போதத்துல சுவாமி சொல்றார். அப்ப இங்க அந்த காட்சிக்கு அரியராய் என்ற அந்த பதிக பகுதியின் உரையின அதுல அவரு பின்னாடி காட்சிக்கு உரியராக பெருமானை காட்டுகிறார் இல்லையா? அப்ப முதல்ல காட்சிக்கு அரியர் அப்படின்னா அரிய அந்த பெருமான் அறிவு வடிவமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா எந்த பொருளையெல்லாம் நம்ம காட்சியால காண்கிறோமோ அந்த பொருள் எல்லாம் அழியும் தன்மையுடையதுன்னு சித்தாந்தம் சொல்லுது. ஏன்னா நம்ம இந்த உடம்பு இந்த மாயை இல்லையா, அந்த மாயையால நம்ம இருக்கிற இந்த மாயை கொண்டு பிற பொருள்களை நம்ம பார்க்கும்போது அந்த அதற்கு கீழான பொருள்களை தான் நமக்கு காட்சிக்கு படும். அதனாலதான் காட்சிக்கு அரியரா பெருமான் காட்சிக்கு உரியனா இருந்தா அவன் அடிபொருள் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெருமான் காட்சிக்கு படமாட்டான், ஏன்னா காட்சி பட்டா அவன் அழிந்து போற பொருள் ஆயிடுவான் அப்படின்னா இந்த பெருமானை நம்ம பார்க்கவே முடியாதா? அப்படி கண்ணுக்கு தெரியாத பெருமானை, காட்சிக்கு புலப்படாத பெருமானை வழிபாடு செய்து வணங்கி என்ன பயன் அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். ஐயா ஐயா கேக்குதுங்களா? கொஞ்சம் இழுத்து ரொம்ப கொஞ்சம் லோவா கேக்குற மாதிரி இருக்குங்கய்யா. அப்படிங்களா? அதாவது கொஞ்சம் டவர் உள்ள இடத்துக்கு வந்துருங்க சாமி. டவர் இருக்குங்க சாமி ஃபுல்லாவே. இல்ல கொஞ்சம் அப்படியே உதற மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா? சரி, இப்ப நாங்க வேற இடத்துக்கு வந்துடுறோம். வாங்க, நல்ல ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. சாமி இப்ப கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா. சரிங்க. சிவ சிவா. அப்ப இந்த பெருமான் காட்சிக்கு உரிய காட்சிக்கே படமாட்டான் அப்படின்னா காட்சிக்கு பட்டா அழிபொருள் ஆயிடுறான். அப்ப காட்சிக்கே படமாட்டான் அப்படின்னா அவன் இல்பொருள் ஆயிடுறான். அப்படி ஒரு பொருள் காட்சிக்கு படாத பொருள்னு ஒண்ணு இல்ல. அதனால அப்படி அவன் காட்சிக்கு படலை அப்படின்னா அவனால எந்த விதமான பயனும் இல்லை. அவன் அரிய காட்சியனாவே இருந்துட்டானா அவன் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே நமக்கு இல்லை. அதனால அந்த இரு வகையும் அன்றி அந்த பெருமான் உள்பொருள் இல்லையா? அந்த பெருமான் இருக்கான் அப்படிங்கிறத முதல் சூத்திரத்திலே சொல்லிட்டோம். இருந்து ஆகணும்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப அவன் உள்பொருள் தான். ஆனா இந்த பாச ஞானங்களாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பதற்கரிய பெருமான். அவன் பதிஞானம் ஒன்றாலே காணப்படக்கூடிய பெருமான். அப்ப இந்த பாச ஞானம் அப்படின்னா இந்த பாச ஞானத்துக்கு காட்சி 3. ஏன்னா பாச ஞானங்கிறது இந்த கருவிகளை கொண்டு பார்க்கக்கூடிய ஞானத்தை தான் நம்ம பாச ஞானம்னு சொல்றோம். அந்த புலன்களை வச்சு இந்த அந்த கரணங்களை வச்சு இந்த கருவிகளை கொண்டு பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை நம்ம பாச ஞானம்னு சொல்றோம். இந்த பாச ஞானத்திற்குரிய காட்சி 4.
ஒண்ணு இந்திரிய காட்சி அப்படின்னு சொல்றோம். 2வது மானத காட்சின்னு சொல்றோம். 3வது தன்வேதனை காட்சின்னு சொல்றோம். 4வது யோக காட்சின்னு சொல்றோம். இப்படி இந்த பாச ஞானத்திற்குரிய காட்சிகள், இப்படி அந்த அந்த 4ல அந்த இந்திரிய காட்சியாலயும் பெருமான இந்த இந்திரியங்கள கொண்டு இந்த கண்ண கொண்டோ, எத கொண்டோ அவன பார்க்கவே முடியாது. அப்புறம் மனதாலயும் பெருமான இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லவே முடியாது. தன்வேதனை காட்சினா ஏற்கனவே பார்த்த காட்சிய நினைவு கொண்டும் அந்த பெருமான நம்மளால பார்க்க முடியாது. அப்படி மூவகை காட்சியிலயும் பெருமான பார்க்க முடியாது. இந்த பாச ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, வேதங்கள், சாத்திரங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல. மிருதிகள், புராணம், கலைஞானம் அப்ப இந்த இந்த திறத்தினாலெல்லாம் பெருமான அந்த நாத முடிவா அ இருக்கிற அந்த பெருமான, அந்த பாச ஞானத்தை கொண்டு இந்த புராணங்களை எல்லாம் படிச்செல்லாம் பெருமான் இப்படிப்பட்டவன் நம்மளால கண்டிப்பா தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப இந்த படிக்கிறத வச்சு நமக்கு ஒரு அனுபவம் வருது பாருங்க. அந்த ஞானம் தான் நமக்கு ஞானமா இருக்கும். இந்த படிக்கிறதுனால எதுவுமே நடக்காது. அதனால அந்த படிப்பதனால நமக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ, என்ன உணர்வு ஏற்படுதோ, அதுதான். அதனால இந்த பாச ஞானத்துல இந்த வேதம் முதலிய சாத்திரங்களால்லாம் காணப்பட மாட்டான் பெருமான். அதனால தான் இங்க சொல்றாரு, "அரிய காட்சியராய்" இதுக்கெல்லாம் அரிய காட்சியராய் இருப்பான். இந்த இந்திரியங்களும், மனம் முதலியவை எல்லாம் மாயா காரியங்கள் இல்லையா? எல்லாம் மாயையிலிருந்து கொடுக்கப்பட்ட மாயா காரியங்கள் தான். அப்படிப்பட்ட மாயா காரியங்களுடைய இந்த கண்ணு, காது, மூக்கு, இந்த புலன்கள், இந்த அந்த கரணங்கள் இது எல்லாம் எத காட்டும் அப்படின்னா, தமக்கு கீழ்ப்பட்ட தத்துவங்களை, அந்த கீழ்ப்பட்ட தத்துவ பொருள்களை காட்டுமே அன்றி, அந்த மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறைவனை காட்ட முடியாது. ஏன்னா, இந்த கருவி இந்த மாயையிலிருந்து கொடுக்கப்பட்டதுன்னா, இது அந்த மாவ போல பணியாரம்பாங்க. அப்ப இந்த மாயையே நமக்கு குடுத்திருக்கிறது பிரகிருதி மாயை. அழுக்குலயும் அழுக்கு, ரொம்ப மோசமான அழுக்குல இருந்து தான் நமக்கு இந்த உடம்பே குடுத்துருக்கான். அப்படிப்பட்ட இந்த உடம்ப கொண்டு எத பார்க்க முடியும்னா, உயர்ந்த பெருமான பார்க்க முடியாது. என்னத்த குடுத்துருக்கானோ, அதைக் கொண்டு அது மாதிரியான பொருள்கள தான், அதற்கு கீழ்ப்பட்ட பொருள்கள தான் நம்மளால பார்க்க முடியும். அதனால, அந்த பெருமான் இந்த தத்துவ பொருள்களை எல்லாம் அ கீழ்ப்பட்ட தத்துவ பொருளை காட்டக்கூடிய இந்த மாயையை கொண்டு இந்த இறைவனை ஒருபோதும் நம்ம காண முடியாது. அவன் அந்த மாரி காட்சிக்கு அரிய காட்சியனா இருப்பான். இல்ல இப்படி இல்ல, இவ்வாறன்றி அந்த பெருமான், ஆ எப்படியாவது ஒரு வகையில இந்த அறிவை தடை செய்து நின்ற அந்த மலசக்திகள் எல்லாம் நம்மளுடைய இய்யமம், நியமம் முதலிய அந்த அட்டாங்க யோகத்தினால சமாதியான ஒருவாறு அப்படி சமாதி செய்து ஒருவாறு கெடுத்து, அந்த ஓரிடத்து ஒரு காலத்து இருந்து, அங்கிருந்து அந்த மூவிடத்து முக்காலத்து உள்ள பொருள்களையும் காண்கின்ற காட்சியாய், உயிரினோடு உணர்வு தெரிவது யோக காட்சி. அப்படி இருப்பது யோக காட்சி. அது 4வது வகையான காட்சி. அப்படிப்பட்ட காட்சியினாலயும் பெருமான பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த யோக காட்சியிலயும் நான் காண்கிறேன்ங்கிற அந்த ஆன்மபோத முனைப்பு இருக்கும். அந்த ஆன்மபோத முனைப்பு இருக்கும்போது, அது அந்த காட்சியால அந்த பெருமான பார்க்கவே முடியாது. அதனால தான் இங்க சொல்றாரு, "ஊனக்கண் பாசம் உணரா பதியை" அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஊனக்கண்ணை கொண்டு இந்த பெருமான பார்க்க முடியாதுன்னா, இந்த பெருமான பார்க்கவே முடியாதா? அப்படி பார்க்கவே முடியாதுன்னா, அந்த பெருமான் இல்பொருள் ஆயிடுவான். அப்ப அவனால யாருக்கும் எந்த பயனும் விளையாது. இல்லையா? அதனால இங்க சொல்றாரு, அடுத்ததே சொல்றாரு. "ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக் கண்ணினில் சிந்தை நாடி" அப்படிங்கிறார். அப்ப அந்த பெருமானை எதைக் கொண்டு ஆராயணும்னா, ஞானக் கண்ணைக் கொண்டு இல்லையா? அப்ப அந்த ஞானக் கண்ணை பெறுவதற்கு என்ன வழி? அப்படிங்கிறது தான் அந்த 9ஆம் சூத்திரத்துல சொல்லி அந்த சிவபூஜைய செய்வது, சிவபூஜைய தொடர்ந்து செய்வது, நியமமா செய்வது, இப்படியெல்லாம் செய்யறதுனால அந்த ஞானக்கண்ணை பெறலாம் அப்படின்னு அங்க சொல்றார். இல்லையா? அப்ப இந்த பாச ஞானத்தாலும், பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன். அவன் மேலானவன். இந்த ஞானங்களுக்கெல்லாம் அவன் அகப்பட மாட்டான். அப்படிப்பட்ட பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமொடும் உள்ளத்தே நாடு அப்படிங்கிறார். அப்ப அன்பு ஒன்றால தான் அந்த பெருமான அடைய முடியும். அந்த பதிஞானத்தை பெறுவதற்கு அன்பு ஒன்று தான் வழி. அந்த அன்பை செய்வதற்கு சிவபூசையே வழி. இல்லையா? அந்த பூசையில தான் பெருமான்ட்ட அன்ப காட்ட முடியும். ஏன்னா வேற வழியில எந்த வழியிலயும் நம்ம பெருமான்ட்ட அந்த அன்ப காட்டுறதுக்கு வழியே இல்ல. அதனால இங்க சொல்றார். அப்ப கண்ட சிவனை காட்டி உ காட்டி உயிரும் கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பான். இந்த கரணங்களுக்கெல்லாம் பெருமான்
காணாமல் நிற்பான். இந்த கரணங்களை கொண்டு அவனை ஒரு காலமும் பார்க்க முடியாது. கொண்டு அரணை உள்ளத்தில் கண்டடி கூடுதற் இல்லையா? கூடிற் பாசம் கூடாது. பெருமான பார்த்தா பாசம் இருக்காது. பாசம் இருந்தா பெருமான பார்க்க முடியாது. அப்படின்னு இங்க அத சொல்றார். அப்படி ஒவ்வொரு எல்லாத்துலயுமே சொல்றார் இல்லையா? தொடர்வரும் அருளினாலே தோன்றுமா காணாராயின் உடையவன் அடிசேர் ஞானம் உணர்தலின் தனை அணைதல் இன்றே அப்படிங்கிறார். இந்த ஞானத்தெல்லாம் வச்சுட்டு பெருமான பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த பாச ஞானத்தை பார்த்தா அது 3 வகையான காட்சி. அதுலயும் திரிய காண்டல், இரட்டுற காண்டல், அப்புறம் தெளிய காண்டல் அப்படின்னு இந்த காட்சி 3 வகையா இருக்கு. 3ம் யாருக்கு அப்படின்னா அதிபக்குவமுடையவருக்கு தான். அத கேட்ட மாத்திரையிலே அது ஒருங்கு நிகழும். 3 காட்சியும் ஒண்ணா நடந்துரும். யாருக்கு அப்படின்னா அதிபக்குவம் உடையவர்களுக்கு. இல்லையா? திரிய காண்டல் அப்படின்னா வேற மாரி பார்க்கறது. அப்புறம் 2ஆ பார்க்கறது. அப்புறம் தெளிவா பார்க்கறது. அப்படி அந்த காட்சியெல்லாம் அந்த அதிபக்குவம் உடையவருக்கு கேட்ட மாத்திரத்திலேயே நடந்துரும். நம் போன்ற சகலர்களுக்கெல்லாம் அந்த சோபான முறைன்னு சொல்லக்கூடிய படிப்படியா தான் நடக்கும். நம்மலாம் உடனே பெருமான பார்த்தரலாம், நான் பார்த்துட்டேன் அப்படின்லாம் நம்ம நெனைக்கவே முடியாது. ஏன்னா, நம்ம போக வேண்டிய தூரம், இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. ஆனா, இதுக்கே நம்ம எல்லாத்தையும் அறிந்து கொண்ட மாரி நமக்கு ஒரு உணர்வு வந்துருது. இல்லையா? அதனால இங்க சொல்றாரு, அந்த அதிபக்குவம் உடையவருக்கு தான் அது நடக்கும் உடனே. நம் போன்றவர்களுக்கெல்லாம் பல பிறவிகள் இல்லையா? அது சோபான முறையால் கேட்டல், அப்புறம் சிந்தித்தல், தெளிதல் அப்படின்னு 3 நிகழ்வும் அந்த ஆன்ம தரிசனம் நமக்கு ஆன்மாவா அந்த சிவரூபத்துல ஆன்ம தரிசனம். அந்த சிவரூபத்தை பார்ப்பதற்கு நமக்கு உதவும். அப்ப பசு ஞானத்தாலும், பாச ஞானத்தாலும் அறியப்படாத அந்த முதல்வனை, அந்த முதல்வனது ஞானக்கண்ணை கொண்டு தான் பார்க்க முடியும். அப்ப அந்த ஞானக்கண்ணை பெறுவதற்குத்தான் பூசை. அந்த 9ஆம் சூத்திரத்துல சொல்றார். அப்ப இந்த இந்த கண்ணை கொண்டெல்லாம் பெருமான பார்க்க முடியாது. இந்த மனதை கொண்டெல்லாம் பெருமானை எண்ண முடியாது. அவன் வனம், வாக்கு, அதீத கோசரன். இல்லையா? அப்ப அந்த முதல்வன், அந்த பதிஞானத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான். அப்ப பதிஞானத்தை எப்படி பெறது அப்படின்னா, இந்த நிலமுதல் ஈறாக உள்ள அந்த பாச கூட்டங்கள் இல்லையா? நான் அந்த நிலத்திலிருந்து நாதம் வரைக்கும் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த தத்துவங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நிலம் முதல் அந்த நாதம் வரை ஈறாக உள்ள அந்த பாச கூட்டம் இல்லையா? இத காரிய பிரபஞ்சம்னு சொல்றான். மாயையினுடைய காரியங்கள் இல்லையா? அப்ப அந்த மாயையை ஒட்டி நில்லாது, அந்த நின்றொளி நில்லாது பறந்து திரிந்தற்கண் அதிவேகமுடைய இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு இன்பத்தை தருவது போல ஒரு பேய்த்தேர்ன்னு சொல்வோம். பேய்த்தேர்ன்னு ஒண்ணு இல்ல. இல்லையா? ஆனா அது இந்த கானல் நீர், பேய்த்தேர் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப அது இன்பம் தருவது போல தான் இருக்குமே ஒழிய, எந்த விதமான இன்பமும் இந்த உலகத்துல கிடைக்காது. அதனால இந்த தத்துவங்களிலிருந்து நீங்கிறது இல்லையா? கழிவதென்று அறிந்து இந்த தத்துவங்கள்லாம் நம்ம விட வேண்டியதுன்னு அறிந்து, அதிலிருந்து நீங்கி, அப்ப எப்ப நீங்குறானோ, அப்ப அதிஞானம் அந்த பிறவித் துயராகிய வெப்பத்துக்கு குளிர்ந்த நிழலாய் வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்றாரு மெய்கண்டார். அப்ப அந்த இந்த வெம்மையிலிருந்து நம்ம நீங்கணும்னா, நம்ம பூசைய ஒழுங்கா பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த பதிஞானம் கிடைக்கும். அப்ப அந்த பூசைய ஒழுங்கா செய்ய செய்ய, இந்த வெப்பத்திலிருந்து இந்த பிறவி துயராகிய இந்த வெப்பத்திலிருந்து நம்ம நீங்கி, அந்த பெருமானுடைய திருவடியாகிய அந்த குளிர்ந்த நிழல்ல நம்ம போய் நிற்பதற்கான அந்த அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இல்லையா? அப்படி அந்த ஞானத்தால், அந்த பெருமான் கொடுத்த அந்த ஞானத்தால அந்த பெருமானைக் கண்டு, இல்லையா? அந்த பெருமானத் தவிர எதையும் பார்க்க மாட்டான். இப்படி இந்த நிலையை அடைந்தவன், பெருமானத் தவிர எதுவுமே அவனுக்கு காட்சிப்படாது. அப்படி அந்த ஞானத்தால அந்த பெருமானைக் கண்டவன், அந்த காட்சியிலிருந்து அவனுக்கு ஒரு சலிப்பு ஏற்படாது. அப்படி சலிப்பு அந்த சலிப்பு ஏற்படும்போதும், அந்த அஞ்செழுத்த விதிப்படி, அந்த குருநாதர் எப்படி சொன்னாரோ, அதை விதிப்படி சொல்லி, அந்த காட்சியிலிருந்து அவன் நீங்காம இருப்பான். அப்ப அததான் சொல்றார். அந்த காட்சி அருமையாதலன்றி அப்ப அந்த காட்சிக்கு நம்ம வெளிய வந்துட்டோம்னா, அந்த காட்சி நம்ம அரியதாயிடும். அப்ப அந்த மந்திரத்த சொல்லி அந்த காட்சியிலே நம்ம நின்னோம்னா, அது எளிமை. அந்த பெருமானை அடைவது எளிமை. அப்ப அந்த பெருமானை அடைவதற்கு என்ன வழின்னா, ஏகனாகி நிற்றல், இறைப்பணி நிற்றல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப ஏகனாகி அந்த இறைப்பணியில நின்னா, அந்த பெருமானுடைய ஞானக்கண்ணை நாம பெறலாம். அந்த ஞானக்கண்ணை கொண்டு
அந்த பெருமானை நம்ம பார்க்கலாம் இல்லையா? அத அப்ப காண உள்ளத்தை கண்டு காட்டலும் 11ஆம் சூத்திரம் சொல்லுது. அப்ப வேண்டப்படும் என்பது இந்த ஞான சூத்திரம் இல்லையா? ஞான சாத்திரம். அப்ப இப்ப இந்த இயல்பெல்லாம் சிவாகமங்கள்ல சொல்றாரு இல்லையா? அதனால பெருமானுடைய பேரே சங்கரனான்னு சொல்றாரு. அரண் இல்லையா? அவன் சங்கார காரணன். அவன்தான் ஆதி, அவன்தான் அந்தம் இல்லையா? அதனால அந்த பெருமானுடைய காட்சி காணணும்னா அவனுடைய அருள் கண்டிப்பா வேணும். அவனுடைய அருள் இல்லாதவர்களுக்கு, அந்த பதியினுடைய அந்த ஞானக்கண்ணினை பெறாதவர்களுக்கு அவனுடைய காட்சி அரிதாக தான் இருக்கும். அதனால தான் பெருமான் இங்க அவரை அரிய காட்சியராய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தெரிவிக்க மாட்டாத நிலைகள். பெருமான் அவங்களுக்கெல்லாம் தன்னை காட்ட மாட்டான். ஏன்னா இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் இல்லையா தெரிய புக்க அந்த பசுபோதத்துல முற்பட்ட நிலைகள் இல்லையா? தான் என்ற அகந்தையால அந்த பிரம்மா தேடினா, அந்த கல்வி செருக்கால இருந்தான் அந்த பிரம்மா. செல்வச் செருக்கால தேடினா விஷ்ணு. அப்ப அந்த பசுபோதத்தால இருவரும் தேடினார்கள். பசு ஞானம் ஒண்ணு, பாச ஞானம் ஒண்ணு. 2 ஞானத்தாலும் தேடுபவர்கள். இந்த புத்தர் தேடுறார்கள், சமணர்கள் தேடுறார்கள், புறச்சமயத்தவர்கள் எல்லாம் காண முயலும் நிலைகளும் அவர்களுக்கு பெருமான் தெரிய மாட்டான். அதான் தெரியப்படாதவர். அதான் அரிய காட்சியராய் அப்படின்னு சொல்றார். அப்ப யாருக்கு தெரிவார் பெருமான் அப்படின்னா, உரிய அன்பினிற்கு காண்பவர்க்கு. அந்த அன்பினோடு யார் பார்க்குறாங்களோ, உரிய அன்பினிற் காண்பவர்க்கு. அந்த அன்பும் எப்படிப்பட்டதா இருக்கணும்? உரிய அன்பா இருக்கணும். நாம எத எதையோ அன்புன்னு நெனச்சுட்டு, நாம எதெல்லாம் என்ன செஞ்சாலும் பெருமான் ஏத்துக்குவான்னு நம்ம செய்றோம். இல்லையா? அப்ப பெருமானுக்கு என்ன பிடிக்குங்கிறது தான் நம்ம செய்யணும். நமக்கு என்ன பிடிக்குங்கிறத வந்தவாறு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் இல்ல. பெருமானுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிந்து ஏன்னா நம்ம அந்த அன்பே அதுதானே. அவருக்கு நமக்கு பிடிச்சத செய்யறது இல்ல அன்புங்கிறது. அவருக்கு என்ன பிடிக்குதோ அத செய்யறது தான் அன்பு. இல்லையா? அப்ப அந்த உரிய ஏன்னா நமக்கு பிடிச்சது பிறருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் நம்ம அன்பு அன்பு செலுத்துறவங்களுக்கு. ஆனா பெருமான் அப்படி இல்ல. ஆனா எது செய்தாலும் அவன் ஏற்றுக்கொள்வான். ஆனாலும் அவனுக்கு பிடிச்சத செய்வது தான் நமக்கு ஆத்ம திருப்திங்கிறத சொல்றேன். அதனால தான் இங்க உரிய அன்பில் காண்பவர்க்கு அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த உரிய அன்பு அப்படிங்கிறது காட்டுறவர்களுக்கு அந்த 4 வகையில தீவிர சக்தி நிவாதம் ஏற்படும் இவர்களுக்கு. அந்த பெருமானுடைய திருவருள் இவர்கள் அந்த பூசையை செய்ய செய்ய மலபரிபாகம் ஏற்பட்டு தீவிர சக்தின்னு இருவினையும் ஒப்பாக பார்க்கக்கூடிய தன்மை வரணும். இல்லையா? அப்படி இருவினையும் அந்த நன்மை, தீமை எந்து வந்தாலும் நல்வினை வந்தாலும், தீவினை வந்தாலும், அது இன்பமா வந்தாலும், அது துன்பமா வந்தாலும், அத சமமா பாவிக்கிற தன்மை யாருக்கு இருக்கோ, அவர்களுக்கு பெருமானுடைய காட்சி கிடைக்குங்கிறார். ஏன்னா, அப்படி யார் அந்த எல்லாம் பெருமான் தான் குடுக்குறான். நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், அது பெருமான் தான் குடுக்குறான். பெருமான் எது குடுத்தாலும் அது பிரசாதம் அப்படின்னு அத அ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உடையவர்கள். அவர்களுக்கு தான் ஏன்னா எது குடுத்தாலும் பெருமான் குடுக்குறான்னு அந்த அன்பு நிலை. அந்த 4 அப்படி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இருவினை ஒப்பு, ம அப்புறம் அந்த இருவினை ஒப்பு ஏற்படும்போது, மலத்திற்கு பக்குவம் வருகிறது. அந்த மலபரிபாகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மலபரிபாகம் அடைந்த உடனே அப்ப அந்த மலத்தினுடைய ஆற்றல் கெடுக்கப்பட்ட உடனே, திருவருள் சக்தி நம் மீது பதியும். அததான் நம்ம சக்தி நிபாதம் அப்படின்னு சொல்றோம். இல்லையா? அப்ப இதெல்லாம் அடைதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா, அன்பு தான். அன்பு முதிர்ந்து காணும். அ அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு தான் இந்த அன்பினாலே அன்பு துணையாக நான் காண்கிறேன் அப்படிங்கிறது இல்லாம, அவன் காட்டுறான் அப்படின்னு நெனைக்கிறேன் பாருங்க. அதுதான் அன்பு நிலை. எல்லாத்துக்கும் நம்மள முன்னிறுத்துவோம். பெருமானை எல்லா விஷயத்திலும் நாம பின்னிறுத்துவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமானுடைய காட்சி ரொம்ப அரிதாக தான் இருக்கும். அப்ப அந்த அ இருவினை ஒப்பும், அந்த மலபரிபாகமும், அந்த சக்தி நிபாதமும் ஏற்பட்டு, அன்பில் முதிர்ந்த அடியார்கள். அன்பில முதிர்ச்சி. அன்புனா அது பெருமான்ட்ட தான். அப்படின்னு இருக்கக்கூடிய வேற எந்த பொருள்களையும் தன்னுடைய நாட்டத்தை செலுத்தாது இருக்கக்கூடிய அந்த அடியவர்களுக்கு அன்பினாலே அன்பு துணையாக பெருமானுடைய அன்பை அந்த அவனுடைய அருளை துணையாக கொண்டு அப்படி அந்த காட்சியை பார்க்கும்போதும் நான் காண்கிறேன் அப்படின்ற எண்ணம் இல்லாம அவன் காட்டுகிறான் அப்படின்ற அந்த அன்பு நிலையில தான் அந்த பெருமானுடைய காட்சி நமக்கு தெரியுது. இல்லைன்னா அவன் அரிய காட்சியராய் தான் இருப்பான். இல்லையா? ஆர்வம் முன்பெருக வாரா அன்பினில் கண்டுகொண்டே அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? அப்ப அந்த அன்பினுள்ளே அரணை வெளிப்படுத்து காண்பவர்க்கு
அப்படின்னு இந்த பெருமான் அந்த உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினை அவ்வன்பினுள்ளே மண்ணும் வெள்ளச் செஞ்சடை கற்றை நெற்றிச் செங்கண் விமலராரையும் அப்படின்னு பெரிய புராணம் இல்லையா? அப்ப அதனால அப்படிப்பட்ட நிலையில அன்பினால நல்ல சிவதன்மத்தால் நல்ல சிவயோகத்தால்ங்கிறார் இல்லையா? நல்ல சிவஞானத்தால் நான் அழிய அந்த நான்கிற எண்ணம் அழிய. அது எப்ப அழியும்? நல்ல சிவதன்மத்தால் அழியும். நல்ல சிவயோகத்தால் அழியும். நல்ல சிவஞானம் இருந்தா நான்கிற அந்த எண்ணம் அழியும் இல்லையா? அந்த பசுஞானமும் பாசஞானமும் இருந்தா நான்கிற எண்ணம் ஒரு காலமும் நம்ம கிட்ட இருந்து அழியாது. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் பெருமான் செய்யற செயலுக்கு எல்லாத்தையும் நான் செய்தேன்ங்கிற அந்த உணர்வு தான் நமக்கு வருதே ஒழிய, அந்த பெருமான் செய்தான் அப்படிங்கிற அந்த உணர்வும் நமக்கு ஒரு சிறிதும் வாயில வேணா சொல்வோம். எல்லாம் பெருமானுடைய செயல்னு வாயளவுல சொல்லுவோமே ஒழிய, சொல்லளவுல இருக்குமே ஒழிய, அது நடத்தையில ஒரு காலமும் நமக்கு வராது. அப்படி வந்தா அப்படி அந்த பெருமான் தான் செய்றான் அப்படின்ற அந்த அன்பு நிலையில இருக்கிறவர்களுக்கு அந்த பெருமானுடைய காட்சி கிடைக்கும். நம்மலாம் இந்த எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னா, இந்த உலக நிலையில தான் இருக்கிறோம். ஆனா, நம்மளுடைய நிலை அந்த மாரி எல்லாம் பெருமானுடைய செயல், பெருமானுடைய நிலை அப்படின்னு நம்ம அந்த அன்பு நிலையில உயரும்போது அதான் சொல்றாரு. அப்ப நான்கிற எண்ணம் அழியும். அப்ப நல்ல சிவதன்மத்தால் இது திருக்கழிற்றுப்படியார்ல 15வது பாடல். நல்ல சிவதன்மத்தால், நல்ல சிவயோகத்தால், நல்ல சிவஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண். யாராலையும் பார்க்க முடியாத அந்த பெருமான் அப்ப யாராவது அன்பு செய்தார்கள்னா அந்த அன்பு செய்பவர்களுக்கு அந்த பெருமான் தலைப்படுவான். அப்ப அன்பு செய்யாதவர்களுக்கு தலைப்பட மாட்டான். நான்ற எண்ணத்தோட இருக்கிற யாருக்கும் பெருமானுடைய காட்சி கிடைக்கவே கிடைக்காது. அததான் சொல்றேன். அதனால அரிய காட்சியராகிய அந்த அரண் காட்சிப்படும் நிலையினத்த அந்த ஞான சாத்திரங்கள் நமக்கு இங்க இப்படி சொல்லுது. ஏன்னா அப்பர் சுவாமியே சொல்றாரு இல்லையா? காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே அவன் காட்டினால் நம்ம காணலாம். அவன் காட்டலைன்னா நம்ம காண முடியாது. அப்ப எப்ப காட்டுவான்? அந்த அன்புடையவர்களாக அன்புரு சிந்தையர் ஆகிய அடியவர் இல்லையா? அன்புரு சிந்தையராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமான் தன்னுடைய காட்சியை காட்டுவான். அப்படியன் அந்நிறமும் அவ்வண்ணத்தன் அவன் அருளாலே கண்ணாக காணினல்லால் அவன் அருளை கொண்டு நம்ம கண்ணாக காணலன்னா இப்படிடன் இவ்வண்ணத்தன் நம்மளால எழுதி காட்ட ஒண்ணாது. இப்படிதான் அந்த பெருமான் இருப்பான் நம்மளால சொல்லவே முடியாது. அப்ப அந்த காட்சியை கண்டவர்கள் எதையும் சொல்லவும் மாட்டாங்க. அதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்பர். அப்ப அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு திருவாசகத்துல சிவபுராணத்திலையும் சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த வாக்குகள்லாம் அந்த பெருமான் அக்காட்சி அவன் காட்டினாதான் நம்மளால காண முடியும். அவன் காட்டினாலன்றி அந்த காட்சி காணற்கு அரிதாம் தன்மை உடையது. அதனால அந்த பெருமான் காட்டுதற்கு முக்கியமா நமக்கு என்ன வேணும்னா அன்பு வேணும். அன்போட சேர்ந்து பக்குவமும் வேணும் இல்லையா? அப்ப எது பக்குவம் அப்படின்னா அந்த உரைத்ததை உரைத்த போதே உரைத்தவாறே உணர்தல் இல்லையா? பெருமான் ஒரு செய்தியை அறிவிக்கிறான் அப்படின்னா எப்ப உணர்வான் அப்படின்னா நம்மலாம் பக்குவம் இல்லாதவர்கள்னா அதெல்லாம் நம்ம உணர்றதுக்கு எப்பயோ கேட்டு அது பல பிறவி ஆகும். கேட்டல் நிகழ்றதுக்கே நம்ம ஞான தீக்கை வாங்கியிருக்கணும். சமய தீக்கை வாங்கி சிவபூஜை வாங்கி சிவபூஜை செய்து பக்குவம் அடைந்து நம்ம ஞான பூசைய தீக்கை வாங்கும்போது தான் நமக்கு கேட்டல்ங்கிற அந்த ஞானமே ஏற்படுதுன்னு சாத்திரங்கள் சொல்லுது இல்லையா? அதனால அப்ப அந்த பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு பெருமான் ஒரு செய்தியை உணர்த்தினா இது பெருமானுடைய செயல் அப்படின்னு அப்பவே உணரணும். அதான் உணர்த்திய போதே எப்படி அவன் சொன்னானோ அதே மாதிரியே உணர்ந்து கொள்ளணும். நாம ஒரு மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சு அப்படி இல்லை. அதுதான் பக்குவம். எப்படி அவங்க உணர்த்துறாங்களோ உணர்த்தியவாறே உணர்தல். அப்ப அன்போடு சேர்ந்து இந்த பக்குவமும் வேணும் இந்த உயிர்களுக்கு. அப்ப அவனை அவன் அருளாலே நாடினார்க்கு அவன் அருள் சக்தியாய் காட்சிப்படுவான் அந்த பெருமான். அதனால இங்க சொல்றாரு அப்படி அந்த பெருமான் அரிய காட்சியனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பெருமான் அரிய காட்சியனாக இருந்தா யாராலையும் அவனுடைய காட்சியை பார்க்க முடியாது. அப்படி அவன் அரிய காட்சியனாகவே இருந்துட்டா அதனால யாருக்கும் எந்த பயனும் இல்லாம போயிடும்.
அதனால அந்த பெருமான் என்ன சொல்றார், உண்மையாம் பெரிய அடையாளங்கள். அந்த பெருமான் நல்ல அடையாளங்களை தாங்கி வருகிறான். யாருக்காகன்னா, நம் பொருட்டு. அதனால தான் அடுத்து சொல்றார், அரிய காட்சியராய், அப்புறம் தமது அங்கை சேர் எரியர் ஏறுகந்து ஏறுவர். கரியர், காடுறை வாழ்க்கையர் ஆயினும் பெரியர். அதுவரைக்கும் காடுறை வாழ்க்கையர் வரைக்கும் நமக்கு அவன் உருவம் தாங்கி வரக்கூடிய அத சொல்றார். அப்ப அரிய காட்சியாக இருக்கக்கூடிய பெருமான் அடையாளங்கள் தாங்குறான். எப்படி அப்படின்னா, அங்கை சேர் எரியர். முதல்ல அவன் கையில அந்த அனலை ஏந்தி நிற்கிறான் அந்த பெருமான் அப்படின்னு சொல்றார். அப்புறம் என்ன சொல்றார்? ஏறுகந்து ஏறுவர். அந்த பெருமான் ஏரின் மேல என்ன பண்ணுவான்? ஏறி வருவான். அப்புறம் அவன் கண்டமும் கரியர். அவனுடைய கண்டம் கருமையா இருக்கும். அப்புறம் அவன் காடுறை வாழ்க்கையர். அவன் காட்டில் வாழக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்றார். அப்ப அத உண்மைன்னும் சொல்றார். இல்லையா? அப்ப உண்மை, உண்மையாம் பெரியனல் அப்படின்னு உண்மை உள்ளன அப்படின்னு நெறைய சொற்கள போடுறாரு. சேக்கிழார் சுவாமி. இந்த பாடலுக்கு. அப்ப அந்த பெரிய பெருமான், அவன் தற்பரமாகிய தமக்கு மேற் ஒருவர் இல்லாத பிரான். இல்லையா? எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி நிற்கக்கூடிய பெருமான். அவன் என்ன தருவான் அடியார்களுக்குன்னா, நற்பயன்களை தருவான். யார் அன்பும் பக்குவமும் உடையவராக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நற்பயனை தருவான் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த அடையாளங்கள் எதுக்கு அப்படின்னா, காட்சிப்படக்கூடிய குறிகள். ஏன்னா, போன்றவர்களுக்கெல்லாம் பெருமான் அப்படி இறங்கி வந்தானா மட்டும் தான் நமக்கு காட்சி. அதனால அந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிற மாரி அடையாளங்கள் இல்ல. ஏன்னா நம்மளுதெல்லாம் அவயவ பகுப்புக்கு உட்பட்டது அப்படின்னு அந்த அவயம் அவயமா பிரிக்கலாம். ஆனா, அந்த பெருமானுடைய காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மாதிரி இல்ல. முத்தொளிர்பட்டு கண்டமாய் அழியும் தன்மை வருமா அவனுக்குன்னா, அவனுடைய அவனுடைய அடையாளங்களுக்கு வருமானா? வராது. நம்மளுடைய அடையாளங்கள்லாம் தோன்றி, ஒரு காலத்துல தோன்றுச்சு, ஒரு காலத்துல நின்று, ஒரு காலத்துல அழியும். ஆனா, அவனுடைய அடையாளங்கள்லாம் அப்படி இல்ல. அதனால தான் இங்க உண்மையாம். அவனுடைய அடையாளங்கள்லாம் உண்மையானது, பெரியது அப்படின்னு சொல்லி, அப்படி அவனுடைய அரிய காட்சியராய் இருந்த அந்த பெருமான், அந்த சிவனது சொரூப நிலையில இருந்த பெருமான், இங்கே எரியராக இருக்கிறார், ஏறுவராக இருக்கிறார், கரியராக இருக்கிறார், வாழ்க்கையராக இருக்கிறார் அப்படின்னு அவனுடைய தடத்த வடிவங்கள். கண்ணுக்கு தெரியாத நிலையில அவன் சொரூபம். நமக்காக இறங்கி வரக்கூடிய நிலையில அத தடத்தம் அப்படின்னு அந்த தடத்த வடிவங்களை எல்லாம் சொல்றார். அப்ப பாச ஞானங்களுக்கும், பசு ஞானங்களுக்கும் அரிய காட்சியராக இருந்த பெருமான், யார் அந்த அன்பையும், பக்குவத்தையும் பெற்று அந்த சிவஞான கண்ணை பெற்றார்களோ, அந்த சிவஞானங்களின் காட்சிக்கு இத்திருமேனிகளாக காட்சி தருகிறான். இல்லையா? அப்ப அந்த அடையாளங்கள் இல்லையா? அது ந திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு. அந்த திருஞான சம்பந்த பெருமானுக்கு அந்த காட்சி குடுக்கும்போது, அந்த அடையாளங்கள்லாம் சொல்றாருல்ல, "அடையாளங்களுடன் சாற்றி தாதையார்க்கு எம்மை இது செய்த பிரான் இவனன்றே என இசைந்தார்ன்னு" சொல்றார் சேக்கிழார் சுவாமி. "செம்மை பெற எடுத்த திருத்தோருடைய செவியன் என்னும் மெய்மைமொழி திருப்பதிகம் பிரமபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி." அப்ப அந்த ஞானக்கண்ணை கொண்டு அந்த ஞானப்பாலை உண்ட ஞானசம்பந்தருக்கு அந்த ஞானக்கண்ணால காட்சி விளங்குது. அததான் இங்க சொல்றாரு. அப்ப அந்த அது போலவே இங்க ஞானம் விளங்கியவர்களுக்கு பெருமானுடைய அடையாளங்களுடன் கூடிய அந்த காட்சி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இந்த பிரம்மபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி அப்படிங்கிற அங்க சொன்ன மாரியே, இங்கேயும் அந்த அடையாளங்களின் ஒற்றுமை கண்டு. ஏன்னா, அங்க தன்னுடைய தாதைக்கு காட்டினார். இங்க பாண்டியனுக்கு காட்டுகிறார். அந்த பெருமான் எப்படி இருக்கிறான்ற அந்த காட்சிய, ஏன்னா முதல் பாடல்லே அவனுடைய கூன் நிமிர்ந்ததுன்னு சொல்றாரு. இல்லையா? அந்த கூன் நிமிரவே அவனுக்கு பசுபாச ஞானங்கள் போயது, அவனுக்கு பதிஞானம் வந்தது அப்படின்னு அர்த்தம். அப்படி அங்க தன்னுடைய தாதைக்கு காட்டிய அந்த பெருமான், இல்லையா? அந்த ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தாதைக்கு அங்கு காட்டியது போல, இங்கேயும் அந்த அடையாளங்களுடன் ஒற்றுமையை இங்கேயும் காட்டுகிறார். இல்லையா? அங்கேயும் ஏர்ல தான் வந்தாரு. இங்கேயும் ஏர்ல தான் வர்றாரு. அதான் இங்க காடுறை வாழ்க்கையர். அதான் அந்த விடையேறிய அந்த காடுறை வாழ்க்கையருங்கிறது அங்க சுடலை பொடி பூசிங்கிறாரு. இங்க ஏறுகந்து ஏறுவர் அங்க விடையேறி ஓர் தூவென் மதிசூடிங்கிறாரு. அப்ப அதுபோல அந்த ஒற்றுமையை இங்க காட்டுகிறார். அங்க கண்ட காட்சியே இங்கேயும் ஞானசம்பந்த பெருமான் இவருக்கும் காட்டுகிறார். அதனால அங்கை சேர் எரியர் அப்படிங்கிறது தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவனது ஒரு அங்கத்தினையும்
அந்த பெருமானுடைய ஒரு அங்கத்தை இல்லையா அது ஏற்ற அந்த பொருளையும் குறிப்பதற்காக, ஏன்னா அது உண்மை விளக்கத்துல சொல்றோம். சாற்றியிடும் அங்கையிலே சங்காரம்ங்கிறார். அந்த சாற்றியிடும் அங்கியிலே இந்த பெருமான் கையில ஏந்திருக்கக்கூடிய அந்த அக்னியால அந்த பெருமான் சங்காரத்தை செய்கிறான். அந்த ஒடுக்குதல்ங்கிற தொழிலை செய்கிறான் அப்படின்னு நம்ம உண்மை விளக்கத்துல சொல்றோம். அதன்படி அந்த கையில் ஏந்திய அந்த எரி சங்காரத்தை குறித்தலால் முதல்ல அந்த சங்காரத்தை அந்த பெருமான் செய்து இந்த உலகை முற்றழிப்பு செய்கிறான் அந்த நெருப்பை கொண்டு. அந்த முற்றழிப்பை அந்த பெருமான் செய்யக்கூடியதை தான் இங்க அங்கை சேர் எரியர் அப்படிங்கிறார். அப்ப அந்த முற்றழிப்பை செய்யறான் அப்படின்னாவே, அந்த முற்றழிப்பை செய்து முடிச்ச உடனே திரும்பி இந்த உலகத்தை புனர்வுற்பவம் செய்வான். திரும்பி இந்த உலகத்தை பெருமான் என்ன பண்ணுவான்? இந்த உயிர்களை எல்லாம் இளைப்பாறச் செய்து திரும்பி இந்த உலகத்தை தோற்றுவிப்பான். அப்ப யாரோட இருந்து தோற்றுவிப்பான்? அந்த சக்தியோடு இருந்து அந்த புனருருப்பத்தை பெருமான் நமக்கு செய்வான். இல்லையா? அப்ப அந்த அருளின் உள்முகமாக நின்றதை தான் இங்க சொல்றார். அப்ப அங்கை சேர் எரியர் அப்படிங்கிறது அங்க தோடுடைய செவியன். ஏன்னா தோடும் செவி. தோடு அந்த அந்த அம்மைக்குரியது. அங்கே செவி செவி என்பது இங்க இங்க பெருமானுக்கு அதான் தோடுடைய செவியன். அந்த தோடுங்கிறது அம்மைக்கும், செவியன் என்பது அந்த பெருமானையும் குறிப்பது. அம்மை அப்பராக கூடிய அந்த காட்சிய இங்க அங்கை சேர் எரியர்ங்கிறார். ஏன்னா அங்க அந்த சங்காரம் முடிஞ்ச உடனே அந்த பெருமாட்டியோட இருந்து அவன் அந்த புனருற்பத்தை செய்வான். அப்படின்ற அந்த காட்சிய, அந்த அடையாளத்த பெருமான் இங்கேயும் காட்டுறார். அதனால இங்க அங்கை சேர் எரியர் அப்படின்னு இங்க முத்தி மறுவாரும் குழலுமையை திரிவளர்ப்ப விடக்கரத்து வயங்கி வேந்தி அப்படின்னு பேரூர் புராணத்துல சொல்றார். அப்ப இதெல்லாம் அந்த பெருமான் கண்டம் கரியர்ன்னு சொல்றார். அடுத்தது சொல்லும்போது பெருமானுடைய கண்டம் கருப்பா இருக்கு. கண்டம் கரியர் அப்படிங்கிறார். அப்ப ஏன் அந்த கண்டம் கரியா இருக்கு அப்படின்னா, அந்த பெருமான் நமக்கு அமிர்தத்தை கொடுத்து அவன் அந்த கண்டத்தை கரியாக்கி கொள்கிறான். அதை சொல்றதுக்கு அங்க தூவெண் மதிசூடின்னு சொல்றார். மதியினுடைய நிறம் வெண்மை, அந்த கண்டத்தினுடைய கருமை. ஏன்னா அந்த மதியில இருக்கக்கூடிய கருமை தான் இப்ப பெருமானுடைய கண்டத்துல இருக்கு. அது பெருமானுடைய அமுத வடிவம் அப்படின்னு அந்த மதிசூடி அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி அங்க காண்ட காட்சியையும் இங்க கண்ட காட்சியையும் பெருமான் ஒப்பிட்டு சொல்றாரு இல்லையா? அதனால அரிய காட்சியராய் இருந்த அந்த பெருமான் இப்ப அந்த அடையாளங்களுடன் சரி வருகிறான் இல்லையா? அப்ப அவ்வாறு அவன் பதிவடிவாகி அந்த சொரூப அப்ப அந்த நிற்கள சகல அந்த நிலைகளை முன்னர் ஞானம் பெற்று அந்த ஞானம் பெற்ற உடனே அந்த இறைவனை தந்தைக்கு காட்டும் இடத்தும் இல்லையா? அந்த பெருமான் அந்த தந்தைக்கு காட்டக்கூடிய அந்த சொரூபமா இருந்த பெருமான் உருவம் தாங்கி வந்தான். அந்த உருவத்தை ஞானம் பெற்ற ஞான சம்பந்த பெருமான் பார்க்கிறாரு. அந்த இறைவனை தன்னுடைய தந்தைக்கு காட்டிய இடத்து அங்க பதி உண்மையினையும் அந்த பதி இலக்கணத்தையும் அங்க தந்தைக்கு சொன்னாரு. இங்க அந்த பதியினுடைய உண்மையையும் அந்த பதியினுடைய இலக்கணத்தையும் பாண்டியனுக்கும் உபதேசிக்கிற இடத்தும் தொடக்கத்துல பிள்ளையார் அங்க என்ன அருள்னாரோ அதையே இங்கேயும் சொல்றாரு. அருளியவாறு கண்டு அங்க இங்க சேக்கிழார் பெருமானும் அதையே சொல்றார். முதல் பாடல்ல சேக்கிழார் பெருமான் அதான் சொல்றார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். இந்த உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவனாக இருக்கிறான். அதான் இங்க அரிய காட்சியராய் ஏன்னா சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்க மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஓதுவார் சிலர் இல்லையா? இங்க இப்படி இந்த பெருமானை ஓதக்கூடியவர்கள் மிகச் சிலர்ங்கிறார். ரொம்ப ரொம்ப குறைவான பேர் தான் பெருமானை ஓதுறார்கள். ஓதாதார் பலர். ஓதாதார் பலர்ன்னு சொல்றார். உணர்ந்து ஓதுவார் மிகச் சிலர். அப்ப பெருமானை ஓதுறாங்க. அதுவே சிலர் தான். அந்த ஓதுபவர்களையும் பெருமானை உணர்ந்து ஓதுபவர்கள் மிக மிகச் சிலர். அதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். உலகில் இருக்கக்கூடிய சாமானியர்களால இந்த பெருமானை உணர்ந்து ஓதவே முடியாது. இந்த பசு ஞானம், பாச ஞானங்களால உணர்ந்து ஓதவே முடியாது. அதனாலதான் அங்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்றார். நிலவுலாவிய நிலவு வச்சிருக்கான், நீர்மலி வேணியனா இருக்கான், அழகில் சோதியனா இருக்கான், அவன் அம்பலத்தில் ஆடுகின்றான், அவனுக்கு மலர்ச்சிலம்படி உள்ளது, அந்த மலர்ச்சிலம்படியே நாம் வாழ்த்தி வணங்குவாம்னு அங்க அப்ப முதல்ல அந்த பெருமான அரிய காட்சியராக காட்டி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அங்க அரிய காட்சியராக காட்டி அப்புறம் அவனுடைய அந்த
தடத்த நிலை. அவன் அந்த உயிர்களுக்காக இறங்கி வந்து அந்த ஐந்தொழில் செய்யக்கூடிய அந்த நிலைய நமக்கு சேக்கிழார் பெருமான் அந்த முதல் பாடல்ல ஞானசம்பந்தர் காட்டிய அந்த வழியிலேயே சேக்கிழார் சுவாமி அங்க நமக்கு சொல்றார். இல்லையா? அப்ப அந்த பெருமானுடைய சொரூப நிலையையும், அந்த நிலவுலாவிய வேணியனா இருக்கான், சோதியனா இருக்கான், ஆடுவானா இருக்கான் அப்படின்னு அங்க சொன்ன மாரி இங்க அவரு அரியக்காட்சராய் இருந்தவரு, இங்க எரியரா இருக்காரு, ஏறுபவரா இருக்காரு, கரியரா இருக்காரு, காடுறை வாழ்க்கையரா இருக்காரு அப்படின்ற அந்த சிவனது அந்த தடத்த நிலைய இங்க நமக்கு ரொம்ப விரிவாக சொல்றார். அப்புறம் அந்த அகலமாய் அது திருவுந்தியார்ல சொல்றார். "அகலமாய் யாரும் அறிவத அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற." யாராலயும் அழகிட்டு இந்த பெருமான் இப்படிப்பட்டவன் தான், இன்னத்தன்மையன் என்று அறியவொண்ணா எம்மான் அப்படின்னு சிவசுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாப்புல, இங்க அகலமாய் இருந்த அந்த பெருமான் இப்ப எப்படி வந்திருக்கான்? சகலமாய், சகலமாய்னா உருவம் தாங்கி, அந்த சாமானியர்களும் காணும் வண்ணத்துல அந்த சகலமாய் வந்ததென்று உந்தி பெற அப்படின்னு சொல்றார். திருவருட்பயன்லயும் சொல்றார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எங்கேயும் பெருமான் நிறைந்திருக்கான். ஆனா எல்லாத்தாலயும் அவனுடைய காட்சி என்ன பண்ண முடியாது? காண முடியாது. என கருணையின் வடிவு காணேன்னு சித்தியார் சொல்லுது. அப்படின்னு நம்ம அந்த ஞான உபதேசமாதரின் அவை போல இங்க இந்த அகரம் முதலாக தொடங்கக்கூடிய அந்த மரபு நிலையும் நம்ம சொல்லணும். அதனால உரிய அன்பினிற் காண்பவர்க்கு மட்டும் தான் அந்த பெருமானுடைய காட்சி கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அன்பு அதோட சேர்ந்து உரிய பக்குவமும் உடையரே காண்பர். ஏனையோர் காணார். மற்றவர்களால அந்த பெருமானுடைய அந்த திருவருள் காட்சிய காண முடியாது அப்படின்னு சொல்றார். அப்புறம் அந்த யார் காண முடியாது அப்படின்னா, அங்க அந்த பாண்டியன் காண்கிறான். அந்த அமணர்கள் காணவில்லை. ஏன்னா, அந்த சமணர்கள் காணவில்லை. ஏன்னா, அந்த பாட்ட சொல்லும்போதே அந்த காட்சியும் அந்த கூன் பாண்டியனுக்கு கிடைக்குது. அவன் முதல் பாட்டுலயே நின்ற சீர் நெடுமாறனாகிறான். 2வது பாட்டுல அந்த அரிய காட்சியையும் ஞானசம்பந்த பெருமான் தீக்கை வழங்குறாரு முதல் பாடல்ல. 2வது பாடல்ல தீக்கை வழங்குனதுக்கு அப்புறம் அவனுடைய பக்குவமும், அன்பும் மேலிட அவனுக்கு பெருமான் இப்படி காட்சி தரார். அரிய காட்சியராய் இருந்த பெருமான் இங்கே எரியரா, ஏறுகந்து ஏறுவரா, கரியரா கண்டம் கரியராகவும், காடுறை வாழ்க்கையராகவும் அவருடைய அற்புத காட்சி இந்த பாண்டியனுக்கு இங்கு காட்டுறார். ஆனா அப்படிப்பட்ட காட்சியை இந்த அமணர் காண்கிலர். இந்த அமணர்கள் காணல. அந்த தென்னவன் அறியும் பான்மையால் இந்த தென்னவன் மட்டும் தான் பார்க்கிறான். அதனால முன்னை தவ நிறைவாகிய அன்பு காரணமாகவே பிள்ளையார் என்ன பண்றாரு? அத பார்க்கிறாரு. தாமும் கண்டு பேசினார். அப்புறம் பிறருக்கும் அதை காட்டுகிறார் இல்லையா? அதனால இங்க அந்த அப்படியெல்லாம் பெருமான் இருக்கான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதையும் சொல்றார். அவன் இப்படியெல்லாம் சாதாரணமா இறங்கி வந்துட்டான்னு நீ நினைச்சுக்காத. ஆயினும் பெரியர். ஆரறிவார் அப்படிங்கிறார். அப்ப ஆயினும் அந்த பெருமான் இப்படி இறங்கி வந்துட்டானாலும் சாதாரணமா நினைச்சிராத அப்படிங்கிறதையும் சொல்றார். ஆயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பெற்றியேன்னா, அப்ப அகண்டாகார சொரூபம் அந்த பெருமானுடைய சொரூபம் அண்டம் அந்த மாயை கடந்து அண்டம் கடந்து அகண்டம் கடந்து அதுக்கு மேல அந்த பெருமான் இருக்கான். அதான் அகண்டாகார சொரூபம். அப்படி அகண்டாகார சொரூபமா இருப்பதன்றி அந்த பெருமான் நமக்காக அந்த திருவுருவம் கொண்டு இல்லையா? வித்தை ஆடுபவன் போல இந்த வித்தை காட்டுறவன் கையில நெருப்பு வச்சுட்டு காட்டிட்டு இருப்பான் பாருங்க, ஊதுவான், அப்படி வாயில நெருப்பை முழுங்குற மாதிரி பண்ணுவான், கையில நெருப்பு எடுத்து வச்சு அந்த மாதிரி ஒரு அந்த வித்தை காட்டுபவன் போல அந்த கையிலை நெருப்பு இந்த பெருமான் தூக்குறான் இல்லையா? அப்ப அந்த நெருப்ப தூக்குறான்னு அவன் வித்தை காட்டுறவன்னு நீ சாதாரணமான நினைச்சிடாத. அவன் பெரியவன். அந்த அங்கையில அனல் ஏந்தி ஆடினாலும் அவன் பெரியவன். அவன் யானை, குதிரை முதலிய நல்ல வாகனங்கள்லாம் இருக்கு. இல்லையா? அப்ப அந்த ராஜாக்கள் ஏறக்கூடிய மாரி இந்த யானை, குதிரைலாம் இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல வாகனங்கள் எல்லாம் ஏறாமல் மாட்டில் ஏறுதலும். இல்லையா? அந்த மாட்டுல ஏறி வரான். ஏன்னா, யாராவது மாட்டுல ஏறி வருவாங்களா? அப்படின்னு பார்த்தா இல்ல. அதனால அந்த காலத்துல இந்த மாடு மேய்க்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டு மேல உட்காந்துட்டு போவாங்க, வருவாங்க எருமை மேல. ஆனா, அதெல்லாம் நமக்கு பார்த்தா வேடிக்கையா இருக்கும். அதனால இங்க பெருமானும் இந்த மாரி மாட்டு மேல வரானேன்னு, நீ அவன சாதாரணமா நெனச்சிராத. அவன வேடிக்கையா நெனச்சிராத அப்படின்னு இங்க சொல்றாரு. அந்த யானை, குதிரை முதலிய அந்த நல்ல வாகனங்களில் எல்லாம் ஏறாம, இந்த மாட்டில் ஏறி வரானே அப்படின்னு நீ சாதாரணமா நெனச்சிற. ஏன்னா, மக்கள் எல்லாம் சாதாரணமா அதானே சொல்றாங்க. சிவபெருமான்னா, அவன் வந்து சுடுகாட்டுல ஆடுவான்.
அவன் வந்து சாம்பல பூசியிருப்பான் அப்படின்னு தானே பேசுறாங்க. அததான் இங்க சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா, அந்த சமணர்கள் எல்லாம் அப்படி எள்ளி நகையாடுறாங்க. நம்ம பெருமான. அப்படிலாம் சொல்றாங்க. காட்டுல இருக்கவன், சாம்பல் பூசுறவன், மாட்டு மேல வரவன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால ஏன்னா அது நமினந்தி அடிகள் அந்த விளக்கு ஏத்தம்போதே அதான் சொல்றாங்க. "உங்க பெருமான் கையில நெருப்பு வச்சுட்டு தானே ஆடுறான். அவனுக்கு எதுக்கு ஒளி?" அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதனால தான் இங்க சொல்றாரு. அதெல்லாம் இங்க எடுத்து சொல்றாரு. அப்படி இந்த திருவுருவம் கொண்டு அவன் கையில நெருப்பு வச்சிருக்கான்னா, அவன் உங்களுக்கு வித்த காட்டுறவன்னு நெனச்சுக்காதீங்க. அவன் யானை, குதிரையெல்லாம் ஏறி வரான். நல்ல வாகனங்கள்லாம் இருக்கும்போது, அவன் மாட்டில ஏறி வரான்னா, அவன ரொம்ப சாதாரணமா நெனச்சுக்காதீங்க. சுடுகாட்டில் இருந்தாலும் இல்லையா? மாட மாளிகைகள் என்னென்னவோ கோபுரங்கள் எல்லாம் அவனுக்கு இருக்கு. ஆனா, அப்படி இருந்தாலும் அந்த பெருமான் எங்க வாழ்றான் அப்படின்னா, சுடுகாட்டில் இருக்கிறான். அப்படின்ற அப்படி அவன் சுடுகாட்டுல இருக்கிறான்னு, நீ அவன ரொம்ப சிறியவன்னு நெனச்சிறாத. இப்படியெல்லாம் அவன் இருந்தாலும், அவன் பெரியன். இல்லையா? அப்படி அவன் இப்படியெல்லாம் பெருமான் வந்துட்டான்னா, அவனுடைய பரத்துவத்துக்கு இழுக்காயிடுமே அப்படின்னா, அது இழுக்கில்ல. பெருமான் அந்த எளிவந்த தன்மையே நமக்கு காட்டுது. அவன் எப்படி எளிமையா அவன் எவ்வளோ பெரியவனா இருந்தா கூட, இந்த உயிர்களுடைய நிலைமைக்கு அந்த பெருமான் இறங்கி வரான். இல்லையா? அந்த அடியார்க்கு இறங்கி அந்த பெருமான் சகலீகரித்து வருகின்ற அந்த நிலைய, இல்லையா? நாம் போன்ற சகலரும் அந்த பெருமானை உணரும்படி, அவன் எவ்வளோ பெரிய பெருமானா இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய ஆற்றல் உடையவனா இருந்தாலும், எல்லாரும் பார்க்கும் வகையில ரொம்ப சாதாரணமா, இல்லையா? அடியார்க்கு இறங்கி, சகலீகரித்தலையன்றி எங்கே நிறைவாகி அந்த அகண்டாகார வடிவமுடையவர் அந்த பெருமான். அப்படி எப்படிப்பட்ட வடிவமுடையவராக இருந்தாலும், அந்த பெருமான் நமக்காக இறங்கி வரார் இல்லையா? அவர் பெரியர் இல்லையா? ஆயினும் எப்படிப்பட்ட சொரூபமா இருந்தாலும், தடத்தமா இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் அவன் பெரியவன், பெரியவன் தான். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்ன்னு சொல்ற மாரி, பெருமான் அவனுடைய சொரூபத்துல இருந்தாலும் அது அவனுடைய பெரிய பேராற்றலை தான் குறிக்குது. அவன் இறங்கி வந்தாலும் அவனுடைய கருணைய தான் குறிக்குது. அப்படிங்கிறனால, அந்த பெரியர் அப்படிங்கிறது அவன் இப்படியெல்லாம் இறங்கி வந்துட்டாலும், அந்த வடிவத்துக்குள்ள அவன் அடங்க மாட்டான். இல்லையா? அவன் நீண்டு ஏன்னா நீல அகலம் உடையாய் போற்றிம்பார். இல்லையா? அப்படி அவற்றுள்ளும் அடங்காது நீண்டு எங்கும் நிறைக்கக்கூடிய பெருமான். இல்லையா? எல்லா ஆன்மாக்களும். இல்லையா? அப்படி அப்ப இவன் இப்படிப்பட்டவன் இப்படி வடிவம் தாங்கி வரான். இல்லையா? அப்படி அந்த ஆன்மாக்களை உய்யக்கொண்டருளும் பொருட்டு தான் அந்த பெருமான் இப்படியெல்லாம் வரான். இல்லையா? அப்ப அந்த சொரூப நிலையில அந்த பெருமான் அந்த தடத்த நிலையை மேற்கொண்டு நமக்காக அவனுடைய அருளில் அவனுடைய அருளிலே திளைக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்காக பெருமான் அந்த அளக்க முடியாத அந்த பெருமான், அளக்கலாகாதபடி நிற்கக்கூடிய அந்த பெருமான் நமக்காக இறங்கி வந்துட்டான். ஆனாலும் அவன் பெரியன். ஆனாலும் அவன் இறங்கி வந்தாலும், அவனுடைய நிலையில அவனுக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாது. கடல் அலைத்தே ஆடுதற்கு கைவந்து நின்றும், கடல் அளக்க வாராதார் போல. கடல்லே அந்த கடல்ல அ ஆடுவதற்கு போனவங்க அந்த கடலை அளக்க முடியுமான்னா, அளக்க முடியாது. அந்த கடலை அனுபவிக்கலாம். அந்த கடல் எப்படிப்பட்டதுன்னு நம்ம அளந்து சொல்ல முடியாது. இல்லையா? அதனால அந்த பெருமான் ஞா மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாரி, "நிலம், நீர், உயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான். உலகு ஏழென திசை பத்தென தான் ஒருவனுமே" அப்படின்னு சொல்றார். இல்லையா? அப்படி அந்த பெருமான் எல்லாம் அட்ட மூர்த்தங்களாக இருந்து, இல்லையா? அந்த சூரிய சந்திரர்களாக இருந்து எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் அந்த பெருமான். அப்படி எல்லா அண்டங்களையும் அந்த சகல புவனங்களையும் இருக்கக்கூடிய அந்த பெருமான், இந்த உயிர்களை காக்கும் பொருட்டு நமக்காக இறங்கி வரான். இல்லையா? அதனால அவன் பெரியன். இல்லையா? அப்படிப்பட்ட பெருமான், அந்த பெரு வடிவத்தை தாங்கி வருகிறான் நமக்காக. இல்லையா? அப்படிப்பட்ட பெருமான் ஆரறிவார் அவர் பெற்றிய. அந்த பெருமானுடைய வெற்றியை யார் அறிவார்? அவனுடைய பெருமையை யார் அறிவார்? யாராலயும் அறிய முடியாது. ஒருவரும் அறிகிறார். இல்லையா? அந்த பெருமானுடைய யார் அறிவார்னா, யார் அறிய முடியும்? யாரும் அறிய முடியாது. அந்த பெருமானுடைய புகழை யாரும் அறுதியிட்டு சொல்லவே முடியாது. "பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்றக் குதிரையின் மேல் வந்தருளி தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்றத்து தொடர்வருப்பான் தொல்புகழே பற்றி இப்பாசத்தை பற்றற பற்றுவோம் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மானைன்னு" சொல்ற மாரி பெற்றி பிறர்க்கரிய பெம்மான். அவனுடைய பெருமையை யாராலயும் அறுதிட்டு சொல்ல முடியாது. எல்லாரும் நெறைய சொல்லியிருக்காங்கன்னா, அவரவர்களுக்கு தெரிந்தத சொல்லியிருக்காங்க.
அவரவர்கள் உணர்ந்தத சொல்லியிருக்காங்க. ஆனா அவர்கள் சொன்னதுக்குள்ளார பெருமானுடைய புகழ் அடங்குமா அப்படின்னா, அடங்கவே அடங்காது. அதனால அவன் அரிய காட்சியராயிருந்தான். அப்புறம் எளியராக வந்தான். அப்படி எப்படிலாம் அவனுடைய அடையாளங்கள அவன் மாற்றிக்கொண்டானா, அறியப்படாத நிலையில இருந்த பெருமான் அடையாளங்களோடு அறியப்படும் நிலையில வந்தானாலும், அவனுடைய நிலை இதிலே முடிந்து போயிடுமா அப்படின்னா இல்ல. இல்லையா? அவர் யாவர்தாம் அவர் பெற்றி முழுதும் அளந்து அறியவல்லார் யாரும் இல்ல. அதான் சொல்றார். அ ஓதுவார் சிலர், உணர்ந்து ஓதுவார் மிகச்சிலர், முழுதும் உணர்ந்து ஓதுவார் இலர். அந்த பெருமானுடைய அருளை முழுவதுமாக உணர்ந்து ஓதக்கூடியவர்கள் ஒருவரும் இலர்ன்னு சேக்கிழார் சுவாமி முதல்ல எடுத்தோனே இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னே சொல்லிட்டாரு. ஓதுவார் சிலர், ஓதாதார் பலர், உணர்ந்து ஓதுவார் மிகச் சிலர், முழுதும் உணர்ந்து ஓதுவார் இலர்ங்கிறார். அத முதல் சொல்லே அதான் சொல்றார். அதனால அந்த பெருமானுடைய அறிவார்? அந்த பெருமானுடைய நிலையை யார் அறிய முடியும்? இவர் தன்மை யார் அறிவார்? இல்லையா யாராலயும் அறிய முடியாது. அததான் இங்க சொல்றார். அப்ப இது உணர்வால சொல்லக்கூடிய இந்த பெருமான் உணர்வால அனுபவிக்கக்கூடிய பெருமான். இவன அனுபவிக்க தான் முடியும். அந்த ம மகள் தனது மணவாளனோடு ஆடிய உறவை எப்படி தந்தைக்கு அந்த மகளுக்கு சொல்ல முடியாதோ, அந்த மகளுக்கு சொல்ல முடியாது. அந்த கணவனோட அந்த தாய் ஒ ஆடிய உறவினுடைய அந்த இன்பத்தை எப்படி தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய தாயால விரித்து சொல்ல முடியாதோ, அதுபோல பெருமானை அனுபவித்தவர்களுக்கு அந்த பெருமானுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறத யாராலயும் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்றாரு இங்க. "உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன்." அவன முழுமையா உணர்ந்து யாராலயும் ஓத முடியாது அப்படிங்கிறத சொல்றார். அப்ப இறைவரது தன்மையை எடுத்துக் கூறும் வகையா இங்க பெருமானை இப்படியெல்லாம் போற்றுகிறார். அதனால "ஆரறிவார் இவர் பெற்றியேன்னா" யாராலயும் அறிய முடியாது அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு சொல்லக்கூடிய அந்த கருத்து. அததான் இங்க சொல்றார். அப்ப அந்த பெருமானுடைய அந்த நிலைகளை இங்க சொல்றார். அவன் தடத்த நிலை, அவனுடைய சொரூப முதல்ல சொரூப நிலையை சொல்றார். அரிய காட்சியராய் தமது அந்த அரிய காட்சியரா இருக்கக்கூடிய பெருமான் அடியார்களுக்காக என்ன பண்றான்? அரிய காட்சியர் என்ற அந்த அந்த அரிய காட்சியர் அப்படிங்கிறது அந்த பெருமானுடைய பதி உண்மையும், பதி இலக்கணத்தையும் அங்கு வகுத்து காட்டி, அப்புறம் அந்த பெருமான் சொரூப தடத்த இலக்கணங்கள் பேசப்படுறார். அரிய காட்சியராய் அப்படின்னு இலக்கணம் கூறிய வகையால், இல்லையா? அப்படியே ஒவ்வொன்னா அவர் எரியராக இருக்கிறார். எரியர்னா ஒரு சங்கார காரணனாக நமக்காக என்ன பண்றாரு? இந்த உலகத்தை புதுசு புதுசா உருவாக்குறார் இல்லையா? அந்த தன்னுடைய சக்தியோடு சேர்ந்து உருவாக்கிறார். இல்லையா? அப்ப உகந்து ஏறுவார், கண்டமும் கரியார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெருமான் அந்த எ ஏறுகந்து அந்த அறவழியில நின்று இந்த உலகத்தை காக்கிறான். அப்புறம் அந்த உயிர்களுடைய அந்த குற்றங்களை எல்லாம், அந்த உயிர்களுடைய மலங்களை எல்லாம் தன்னுடையதாக்கிக் கொள்கிறான். அந்த உயிர்களை தூய்மைப்படுத்துகிறான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டம், கரியர். ஏன்னா, அந்த பெருமான் கண்டத்துல வச்சிருக்கிறதே நம்மளுடைய விஷயத்த தான். அததான் அங்க கண்டமும் கரியர். அப்ப அந்த கண்டத்தை அந்த கரியத்தன்மையை அவன் ஏற்றுக்கொண்டு, அந்த நிலவைப் போல இருக்கக்கூடிய அந்த வெண்மையை இந்த பெருமான் நமக்கு குடுக்குறான். இந்த கண்டம், கரியர் அப்படிங்கிறது யாராலயும் கண்டத்துல ஒரு சொட்டு நீர கூட நிறுத்த முடியாது. எதையும் நிறுத்த முடியாது. அப்ப அந்த பெருமான் அந்த கண்டத்துல நிறுத்தி வச்சிருக்கான்னா, அது அவனுடைய அளவில்லாத ஆற்றலை குறிக்கிறது. அப்படிங்கிறது தான் அவனுடைய இலக்கணமாக இங்க அவனுடைய அந்த அளவில்லாத ஆற்றலை சொல்வதோடு கூட, அந்த பெருமானுடைய அந்த அந்த விஷத்த அவன் சாப்பிடுறான். அது அது அவனுடைய பேரருள் உடைமையை குறிக்கிறது. அந்த பேரருளை அது குறிக்கிறது. அந்த ஏறுகந்து ஏறுதல் அவன் காக்கின்ற அந்த முறையை நமக்கு குறிக்கிறது. அதனால அவனே அவையே தானேயாய் இருவினையின் அவன் எல்லாமாகவும் நிற்கக்கூடியவன் அந்த பெருமான் தான். அதனால அவன் பெரியர். அவனுடைய பெற்றியை யாராலயும் அறிய முடியாது. அவன் அரிய காட்சியராய் தான் இருப்பான். அன்பினால் அவன காணலாம். ஆனாலும் நம்ம காணக்கூடியதோட அந்த காட்சி நிறைவில்ல. அவனுடைய கருணை இன்னும் மிகப்பெரியது. ஏன்னா, அந்த பெருமான் என்னத்தன்மை என்று அறிய ஒண்ணா எம்மான்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. மணிவாசக பெருமான் இன்னும் சொல்றாரு. தன் பெருமை தானறியா தன்மையன். அவனுக்கே அவனுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னு தெரியல. அப்புறம் யாருக்கு தெரிய போகுது? அதனால அவனுடைய தன்மையை யாரால அறிய முடியாது. ஆரறிவார் அந்த பெருமானுடைய பெருமையை யார் அறிவார் அப்படின்றத சொல்றார். இல்லையா? "ஆரறிவார் எங்கள் அண்ணலின் பெருமை ஆரறிவார் அவனது அகலமும் நீளமும்" அப்படின்னு இந்த திருமூலரும் சொல்றார். இல்லையா? அதனால அந்த பெருமான் என்றும் எரியர்,
ஏறுவர் கரியர் காடுறை வாழ்க்கையர் அப்படின்னு அந்த பெருமானுடைய அந்த தன்மைகளை எல்லாம் நமக்கு இந்த பாடல்ல வைத்து அந்த பாண்டியனுக்கும் அந்த காட்சியை காட்டி ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தந்தைக்கு காட்டிய காட்சியை அந்த பாண்டியனுக்கும் காட்டுகிறார் இல்லையா? அததான் இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பாடலை ஒரு தடவை சொல்லிடுவோம். அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையராகினும் பெரியர் ஆரறிவார் அவர் பெற்றியே. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வேதநெறி தழைத்து ஓங்கமிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மாண்டுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி பெருமானே. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். எல்லையம்பலம். அற்புதம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்கிற திருப்பாசரத்தில் உள்ள தோத்திரத்தில் உள்ள சாத்திர கருத்துக்களை சிந்திப்பதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சிவஞான சுடர் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி இதுகாரம் 1 மணி நேரம் கேட்டு ரசித்த அன்பர் பெருமக்கள், கேட்டு உணர்ந்து கொண்ட அன்பர் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை ஐயாவிடம் கேட்டு தெளியலாம். குறிப்பாக இறைவனுடைய இருப்பை குறித்து சகலராக இருக்கக்கூடிய நம் போன்ற சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த சகலர்களுக்கு இறைவனுடைய இருப்பை குறித்து இந்த 1 மணி நேரம் அழகாக எடுத்து இயம்பிய அந்த பாடலும் ஐயா அவர்கள் கொடுத்த விளக்கமும் அற்புதமாக இருந்தது. இதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா நடுவில் இருக்கிற பொத்தானை நீங்க அழுத்துனீங்கன்னா எனக்கு ஒரு பொம்மை வந்து நீலக்கரல்ல வந்து நிற்கும். நீங்க பேசுறதுக்கு நான் அனுமதி தரேன். இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன விளைவு ஏற்படுத்தியது, என்ன நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு ஐயா கிட்ட நீங்க பேசலாம், சொல்லலாம், பேசலாம், பழகலாம். வாங்க. ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இருக்கீங்களா? யாராவது இருக்கும்? நடுவுல இருக்க பொத்தானை மட்டும் அழுத்துங்க. ஐயா நான் பேச விரும்புறேன் ஐயா கிட்ட அப்படின்னு. இல்லங்க ஐயா நான் ஏற்கனவே இதெல்லாம் கத்துக்கிட்டோம். எங்களுக்கு இதெல்லாம் கேட்ட செய்தி தான் அப்படின்ற இருந்தாலும் பரவாயில்ல. சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க பரமேஸ்வரி அம்மா. சிவாயனம், திருச்சிற்றம்பலம். பட்டமாலம்மா பரமேஸ்வரி அம்மான்னு கூட தெரியல உங்களுக்கு. சிவாய நமங்க ஐயா. சிவபெருமான். வாங்க பட்டமாலம்மா வாங்க. சிவாயனமே. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க எனக்கு. புது பெயர் இல்ல. சூட்டிட்டீங்க எனக்கு. நன்றிங்க வாங்கம்மா ஐயா, வாங்க. நன்றிங்க ஐயா. ம். நான் 8:30 மணிக்கு தாங்க ஐயா வந்தேன். இருந்தாலும் ஒரு அன்பு இருந்தா பெருமான அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. பெருமான பார்க்கலாம்னு சொன்னது தெரிஞ்சுக்கினேன் ஐயா நானு. ஓ! ஆ சொன் அன்பே சிவம்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆ ஆ ஆமா. அருவமாகவும், உருவமாக இருக்கக்கூடிய கடவுளை எப்படித்தான் உணர்றது அப்படின்ற ஒரு பெரிய இது இருக்கும். அந்த அன்பினாலே நம்ம வந்து அத கட்டமைக்கலாம்
அன்பெனும் பிடியுள் அகப்படும் மெய்ப்பொருள் ஏதோ ஒரு பாடல் ஒண்ணு வரும். அந்த கணபதியை பாடும்போது பிடியுள் அகப்படும் மலையே. ஆமா. அப்படின்னு சொல்ற மாரி. அந்த மாதிரி இறைவனுடைய அந்த சொரூபத்த வந்து விளக்குனாரு. இது சாத்திர கருத்துக்களாகவும் சொல்லப்பட்டு, ஐயா நமக்கு இவ்வளவு தூரம் விளக்கியிருக்கிறாங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. அந்த அன்பென்னும் சொல்ல இறைவனை அடையலான்ற விஷயம் உங்களுக்கு கவர்ந்தது. அவ்வளவுதானம்மா? ஆமாங்க ஐயா. மிக்க நன்றி, நன்றி. வேற யாராவது? வாங்க சித்ராம்மா வாங்க, ரயில்வேக்காரம்மா. வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்கம்மா. அடியானால ஆரம்பத்துல இருந்து கேட்க முடியலைங்க ஐயா. உள்ள வரும்போது ஐயா வந்து அந்த தோடுடைய செவியனுக்கும் இதுக்கு ரெண்டும் அது ரெண்டும் தொடர்புடைய அந்த ஒப்பந்தம் சொல்லிட்டு இருந்தாருங்க ஐயா. ஆனா இந்த இது வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ஐயா. டெய்லி இந்த பதிகத்தை வீட்டுல படிக்கும் போது ஐயா அதுக்கு விளக்கம் எப்ப சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ஐயா. அடியானால இன்னைக்கு பணிக்கு போனனால சரியா கவனிக்க முடியல. அந்த பதிவு போடும்போது கேட்டுக்கிறேங்க ஐயா. நல்லா இருந்ததுங்க ஐயா. அது ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லும் போது அந்த அந்த ஒரு வரி ஒப்பிட்டு சொல்லும் போது அதை கவனிச்சங்க ஐயா. அதுக்கப்புறம் பணியின் காரணமா வெளியில போயிட்டேன். ஆமா. சரி. இறைவன் மிக பெரியவன் தான். ஆமாங்க ஐயா. இஸ்லாம் அதை சொல்லுது. இறைவன் மிக பெரியவன். அவன் எக்காரணத்து கொண்டு இறங்கி வருவதற்கு அவசியமே இல்லை. அவன் தூதராகத்தான் வருவான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனா இறைவன் மிக பெரியவன் தான். தோடுடைய செவின்னு இதையும் ஒப்பிட்டு சொன்னார் இல்லைங்களா? அதுல சொல்லியிருக்க மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. அதுதான். அப்ப தோடுடைய செவியன்னா அவன் வந்து மூர்த்த வடிவமா வரும்போது அதனுடைய நிலைமையை விளக்குனார். அதானே? ஆமாங்க. ஆமா. இப்போ நமக்கு எல்லாம் எளிமையா புரிய வைக்கிறதுக்காக மூர்த்த வடிவத்துல வந்து நிக்கும் போது அதனால குறைச்சி மதிப்பிட்ட கூடாது. அதானே நீங்க சொல்ல வரீங்க? ஆமாங்க ஐயா. அப்ப அதை சொல்லிட்டு மூர்த்த வடிவத்துல வந்ததுனால ஒரு ஜன்னலுக்கு வழியே இப்போ வெட்ட வெளியில சூரியனை பார்ப்பதற்கும் நீங்க ஒரு ஜன்னல் வழியாகத்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா அது ஒரு விதமான பழக்கம். அதாவது ஒரு ஜன்னல் வழியாக இறைவனை பார்க்கறதும் சூரியனை பார்க்கறதும் வெட்ட வெளியில சூரியனை பார்க்கறதும் ஒண்ணுதான். ஆக அந்த வெட்ட வெளியில பார்க்கறதுக்கும் ஜன்னல் வழியா பார்க்கறதுக்கும் சிலை வழிபாட்டுக்கும் அருவத்துக்கும் உருவத்துக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. அருவம் என்பது வெட்ட வெளியில சூரியனை பார்க்கறது அவ்வளவுதான். உருவம் என்பது நீங்க ஒரு ஜன்னல் வழியா தான் நான் பார்ப்பேன்னு சொல்றது. எங்க முருகர் தான், எங்க விநாயகர் தான், எங்க ஐயப்பன் இல்லாத முடியாது, எங்க பெருமாள் இல்லாத முடியாது. அப்ப ஏதோ ஒரு உருவத்தில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். அந்த உருவத்தில் மாட்டிக்கொள்ளும் போது அப்ப பெருமான் அந்த உருவத்தில் நமக்கெல்லாம் வந்து கருணையின் மூலியமாக வந்து நமக்கு காட்சி தரான். அதுதான் அந்த வழி. அப்போ நம்ம உருவகப்படுத்துகிற அந்த உருவத்தின் வழியாகவும் நம்ம கருணையினாலே நம்ம இறங்கி வந்திருக்கிறார் சாமி. அப்படிப்பட்ட இறைவனை அன்பால் அணுகலாம் சொல்லியிருந்தாங்க. வேற யாராவது? ஆமா, செண்பகவல்லி அம்மா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. திருவடி வணங்குறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது எதிர்பார்த்துட்டே இருந்தங்க ஐயா. இது நீங்க விளக்கம் சொல்லுவீங்கன்னு. அடியானே ஏன்னா நீங்க நேத்து இன்னைக்கு காலையில சொன்னீங்க இல்லைங்க ஐயா. இது இந்த விளக்க வர சொல்லலாம்னு சொல்லும் போதே அடியன் வந்து நன்றி காலையிலே சொல்லலாம்னு நினைச்சேங்க ஐயா. அப்புறம் அவசரத்துல அதை சொல்லலீங்க. ஏன்னா இது வந்து நீங்க அன்னைக்கு ஐயா சொல்லாருன்னு சொல்லி சொன்னதுல இருந்தே அந்த பதிகத்தை அடியான் வந்து வீட்டுல வந்து படிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்கங்க ஐயா. இன்னொரு என்னன்னா நான் படிச்சதே வேற. ஆனா இன்னைக்கு வகுப்புல சொன்னதெல்லாம் வேற. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லைங்க ஐயா. இதை வந்து எழுதி வச்சு படிக்கலாங்கம்மான்னு சொன்னனால அன்னையில இருந்தே அடியான் வந்து இது டெய்லியும் காலையில வழிபாட்டுல வந்து இதை படிக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்குங்க ஐயா. அப்ப வந்து ஆமாங்க ஐயா. இது இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம்ங்கும் போது அப்ப அந்த உணர்வு பூர்வமா நம்ம உணர்ந்து சொல்லலாமே அப்படிங்கறது அடியானோட ஆசை இருந்துட்டே இருந்ததுங்க ஐயா. அந்த காட்சி இந்த காட்சி வந்து பெருமானுக்கு தான் பாண்டியனுக்கு தான் காட்டுறாரு. ஆனா அந்த பாண்டியனுக்கு காட்டுறது மூலியமா நம்ம எல்லாத்துக்குமே அந்த காட்சியை பார்க்கணும்னு தான் அந்த பாடலே ஞானசம்பந்தர் சொல்றாரு. இந்த பாடலே தீக்கை தான். நமக்கு இந்த பாடலை பாடினாவே நமக்கு ஞானசம்பந்தரே தீக்கை கொடுத்த மாதிரிதான். ஆனா அடியானுக்கு பாருங்க ஐயா, பணியின்காரர் இடையூறு வந்துருச்சுங்க ஐயா. கவனிக்க முடியல. ஐயா போட்ட உடனே இந்த இத கண்டிப்பா முதல்ல கவனிக்கிற வேலைதாங்க ஐயா. அதான் பெருமானுடைய கருணை. அதான் கருணையே. அவர் திரும்பி அது பதிவா கொடுக்கறதுதான் கருணை. ஏன்னா அது அவர் சொல்ற மாதிரி சேக்கிலார் சுவாமி சொல்ற மாதிரி ஓதுவார் சிலர், இல்லை ஓதாதார் பலர், உணர்ந்து ஓதுவார் மிகச்சிலர். அது உணர்ந்து ஓதுனாதான் அது முழுதும் உணர்ந்து ஓதுவார் இலர்ன்னு சொல்லிடுறாரு இல்லையா? அதனால இந்த உணர்ந்து ஓதுதல்ங்கிறத ரொம்ப முக்கியம் நமக்கு. ரொம்ப நன்றிங்க. அந்த குறைய நீங்க எப்ப சொல்லி தருவீங்கன்ட்டுங்க ஐயா. எதிர்பார்த்துட்டே இருந்த அதுவும் இந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. அது ரெண்டும் ஒப்பிட்டு சொல்லும் போது அப்பதாங்க அடியான் உள்ள வந்து ஜாயின் பண்ணேன். திரும்ப அதுக்குள்ள
அது வெளிய ஐயா போயிட்டேன். சீக்கே செய்யவே தன்னுடைய உரையில சேக்கிழார் சுவாமியே எழுதிட்டாருங்கம்மா இந்த உரை. இந்த உரைக்கு வந்து அவரே சரிங்க. இந்த பாடலுக்கு உரை எழுதியிருக்காரு. அந்த உரையில இதெல்லாம் சொல்றாரு. அந்த பாண்டியன் அந்த தந்தைக்கு காட்டுன மாரியே இங்க வந்து தன்னுடைய அந்த பாண்டியனுக்கும் காட்டுறாருங்கிறத காட்டுறாரு. சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவடி நன்றி வணங்குறேங்க சாமி. நன்றிங்கம்மா, நன்றி. சிவாய சிவாய. இப்ப நன்றி, தானங்கள் நன்றிங்கம்மா. சிறந்த ஆமா நன்றி நன்றி. அற்புதம் அற்புதம் அற்புதம். தானங்களில் சிறந்த தானம் ஐயா அடிக்கடி நிதானம் சொல்லுவாரு. ஆனா நம்மை போன்ற ஒரு ஆன்மீகத்துல தேடல் உள்ளவங்களுக்கெல்லாம் ஞான தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. பெற்றுக்கொண்டதை தான் பெற்றுக்கொண்டதை இப்போ ஒரு ஐயா சொன்னாரு, ப்ரிப்பேர் நான் பண்ணவே இல்ல. ஏதோ ப்ரிப்பேர் பண்ணது ஒண்ணு, சொன்னது ஒண்ணு. இறைவன் தீர்மானிச்சிருக்காரு. எது நமக்கு சொல்லணும்னு அத தீர்மானிக்கிறாரோ, அதுதான் நமக்கு வெளிப்படும். அந்த விதத்துல நமக்கு வெளிப்பட்டிருக்கு. சிவபெருமானுடைய மூர்த்தங்களை குறித்தும், சாமியுடைய கருணை குறித்தும், ஆ அந்த தாத்மீயத்தை குறித்தும், தாத்பரியத்தை குறித்தும் ஐயா அழகா பேசுனாங்க. வாங்க வந்தவாசி என்பவர்கள் அம்மா வாங்க. ஐயா அடியேன் வந்து சொன்னார் இல்லைங்களா ஐயா, ம். இந்த மாதிரி எது செஞ்சாலும் நான் தான் செய்யறேன் நான் தான் செய்யறேன்ட்டு அந்த வார்த்தையை எப்பதான் ஏன் மாத்துவோம் நம்மலாம்? நான்ன்றதே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் இல்லைங்க ஐயா. ஸ்ரீதேவி ஐயா. எப்பதான் நான் எந்த என்னைக்கு எந்த நேரத்துல அந்த கடவுள் தான் செய்யறாரு, இறைவன் தான் எனக்கு ஊட்டுறாரு, எனக்கு இறைவன் தான் செய்யறாரு, இறைவன் தான் சொல்றாருன்ற வார்த்தையே இல்லாம நான் தான் செய்யறேன் நான் தான் செய்யறேன்னு சொல்றாங்க ஐயா எல்லாருமே. ஆமா, கண்டிப்பா. அத மாத்துறதுக்கு என்னதான் ஏன் நாம பண்ணணும்? ஆமா, அதுதான் சொல்றாரு. அந்த பூஜைய நம்ம பண்ண சொல்றதே, ஏன்னா அந்த பதிஞானத்த நம்ம பசு ஞானம், பாச ஞானத்துல தான் இருக்கோம். இந்த பாச ஆமாங்க ஐயா. ஞானத்தாலயும், பசு ஞானத்தாலயும் இறைவன ஒரு காலமும் பார்க்க முடியாது. அப்ப அந்த பெருமான பார்க்கவே முடியாதுன்னா, அவன் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படி ஆமாங்க கேட்கறான். ஐயா. ஒரு சமயவாதி வந்து கேட்கறான். உங்க பெருமான பார்க்கவே முடியாதுன்னீங்கன்னா, அவன் எதுக்கு? அவன வணங்குறதுனால என்ன பிரயோஜனம்? வழிபாடு செய்றதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்கும்போது தான், இப்ப அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சொல்லுங்க வானத்துல ஐயா. இப்ப வானத்துல நெறைய நட்சத்திரங்கள் இருக்கு. இரவு நேரத்துல நம்ம பார்க்குறோம். ஆமாங்க ஐயா. இல்லையா? ஆனா எல்லா ஆமா. நட்சத்திரங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல இல்லையா? இப்ப ஆமாங்க அந்த ஐயா. நட்சத்திரங்கள பார்க்கறதுக்கு நாம ஒரு நுண்ணோக்கி வச்சு பார்த்தோம்னா, அந்த டெலஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா, எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு தெரியுது. ஆமாங்க ஐயா. அந்த மாரி அந்த பெருமான பார்க்கறதுக்கு நமக்கு அந்த நுண்ணோக்கியாக அந்த பதிஞானம் நமக்கு வேணும். அந்த பதிஞானம் நமக்கு வேணும்னா, அது சிவபூஜையினால தான் கிடைக்கும். அந்த ஆமாங்க ஐயா. பூசைய செய்ய சிவபூஜை செய்ய அந்த பூசைய செய்ய சிவபூஜை செய்ய கூட அந்த செய்யறங்க ஐயா. உண்மையாவே செய்யறோம். ஆனா அத அந்த இல்ல, இல்ல. அந்த அத நேரத்துல எப்படி செய்யணும்னு சொல்றாரு. அத ஒன்றி இருந்து செய்யணும்னு சொல்றாருமா. அந்த அதாவது ஒன்ற பூசையில. மாட்டேங்குதுங்களே ஐயா. கொஞ்ச ஆ. நேரம் ஒன்றுது, அதுக்கப்புறம் மனசு அலைபாயிற மாதிரி ஏன்னா நேத்து பாயுதுங்களே. நேத்து நம்ம படிச்ச அந்த இதுல கூட அந்த தில்லை அந்த பதிகத்துல கூட திருநாவுக்கரசு தேவாரத்துல தானே சொல்றாரு. ஒன்றி இருந்து நினைமீங்கள் ஆமாங்க உண்டமக்கு ஐயா. ஊனம் இல்லைன்னு சொல்றாரா இல்லையா? ஆமாங்க அப்ப ஆமாங்க ஐயா. ஒன்றி இருந்து நினைக்கலைன்னா நமக்கு ஊனமான அந்த பிறவி வந்துகிட்டே இருக்கும். ஆமாங்க ஐயா. அப்ப நாம வந்து நம்மளால எந்த கருவியும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம சொல்றதே இந்த கண்ணு, காது, வாய், இந்த நெஞ்சு எதுவுமே கேட்காது. ஆமாங்க ஐயா. ஏன்னா இதெல்லாம் அவனுடைய கருவி. ஆமாங்க ஐயா. நாம பெருமான்ட்ட அடங்குனா அந்த கருவி நமக்கு அடங்கும். ஆமாங்க ஐயா. நாம பெருமான்ட்ட அடங்குறது இல்ல. அதனால நம்மகிட்ட கரெக்ட். அந்த கருவிகள்லாம் அடங்காம பறக்குது. ஆமாங்க ஐயா. அப்ப 63 அந்த நால்வர் பெருமக்கள்லாம் எப்படிதான் இத கொண்டு போனாங்கன்னே உண்மையாவே நம்ம பிறவி அது எடுத்ததே இத தெரிஞ்சுக்கிறதுக்கா, இல்ல நம்ம பிறவி இப்படியே போயிடுமானோன்னு தெரியல. எனக்கு வருத்தமா இல்ல இருக்குங்க ஐயா ஒரு நினைச்சா. இப்ப வந்து நம்ம சொல்லளவுல தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் பெருமான் தான் செய்யறாங்கிறத சொல்லளவுல தெரிஞ்சுக்கிறோமா. சொல்லுங்க நாள் ஐயா. ஆக 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 அத பயிற்சி பண்ண நமக்கு எல்லாமே பெருமான் தாங்கிற அந்த எண்ணம் படிப்படியா வரும். ஆனா இதுக்கு எத்தனை பிறவின்னே தெரியாது. அதுதான்யா அதாங்கய்யா அதுதான்யா. எத்தனை பிறவின்னே தெரியாது. நாம தெரியாது. பெருமான்ட்ட அந்த பூஜை எப்படி ஒன்றி பண்றோமோ அவ்வளவு சீக்கிரமா நமக்கு ஞானம் விளையும். சரி சரிங்கய்யா சரிங்கய்யா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்க. மகிழ்ச்சி. இந்த நான் என்கிற நிலைமையை விடுறது அப்படின்னு இப்போ ஐயா சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. இந்த 5 பொருளுமே அனாதின்னு தானே. ஆணவம், கன்மம், மாயை, பசு, பதி
இது 5ம் வந்து அனாதி. ஒருபோதும் இதுக்கெல்லாம் அழிவே கிடையாது. ஆனா இதிலிருந்து நம்ம வந்து விடுபடலாம். விடுபடலன்னா சாமி உணர்த்த விடுபடலாம். சாமி காட்ட அதாவது அ பதிஞானம், அந்த பசுஞானம், அந்த பாசம் வந்து பாசத்தில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் வந்து இறைவனுடைய அனுகிரகத்தினால இது விளையும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, சாமியோட கருணை நம்ம மீது படும்போது, இந்த ஆணவத்திலிருந்து நாம் விடுபடலாம். அ கருமமாகிய அந்த கன்மத்திலிருந்து நாம் விடுபடலாம். மாயையிலிருந்து விடுபடலாம். இந்த 3த்திலும் விடுபட்டு நமக்கு பசுஞானம் கிடைக்கும்போது, இயல்பாகவே எல்லா உயிர்களையும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இறைவன் தருவார். அந்த உயிர்கள் மீது கருணை ஏற்படும்போது, உங்களுக்கு நான் என்கிற நிலைமை குறையும். உயிர்கள் மீது இரக்கம் ஏற்படும் பொழுது, உங்களுக்கு அந்த கன்ம வினை கழிந்துவிடும். உயிர்கள் மீது இரக்கம் உங்களுக்கு அந்த தயவு தாட்சணியம் வரும்போது, மாயை உங்களை விட்டு விலகி போயிடும். அப்போ அதில் இருப்பதும், நம்மில் இருப்பதும் ஒன்றுதான். அப்ப எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும்போது, பாசம் உங்களை விட்டு அகன்றுவிடும். அப்போ பசுவாக இருப்பீர்கள். பசு அந்த அந்த ஜீவகாருண்யம், ஜீவனை சிவனை, ஆன்மாவை பெறுவீர்கள். அந்த ஆன்மாவை அறிய அறிய, நீங்க அப்புறம் பதிஞானத்துக்கு போக போக, இந்த பாச ஞானம் நம்மை விட்டு விலகி போயிடும். இது வந்து ஒரு பக்கம். இதெல்லாம் சித்தாந்தத்துல சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா ஐயா, ம். பதி முதல்ல நாமளா நம்மள உணர முடியாது. ம், 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 இந்த ஆன்மாவெல்லாம் உணர முடியாது. எப்ப இந்த ம், ஆன்மாவை இவன் பார்ப்பான் அப்படின்னா, ம். பதிஞானத்துல தான் ஆன்ம தரிசனம். அந்த ஓ! பதிஞானத்துல இருந்து தான் அந்த ஆன்மா எப்படிப்பட்டதுன்னு அறிய முடியும். பசு ஆமா ஆமா. புரிஞ்சுக்கலாம். ம். அந்த சிவஞானத்தின் வழியாக தான் இந்த ஆன்மா யாருங்கிறதே நம்ம உணர முடியும்னு சொல்றாரு. முதல்ல கண்டிப்பா. அவனுடைய அருளை பெற்ற பிற்பாடு தான் இந்த உயிரே அதான் எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா. அதான் அவன் அருளாலே. ஆமா. அந்த அப்ப பதிஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்மாவே தெரியும். ஆன்மாவ தெரிஞ்சுட்டு பதிஞானத்த பார்க்க மாட்டான். அது முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆன்மா ஆன்மா வந்து தன்னை தானே கடவுள்னு சொல்லிக்கும். அப்படிதானே? ஆமா. அதனால ம். இறைவன பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் தான் யாருன்னு உணருவான். தான் யாருன்னு விடும். ஆமா. ம். இது ஒரு விதமான ஆமா. இப்ப இவ்வளவும் கடக்க வேண்டியிருக்கு செண்பகவல்லி அம்மா. சாமியோட கருணை இருந்தா மட்டும் தான் அந்த நானுன்ற நிலைமையெல்லாம் வந்து தாண்டி ஆமா. கிளம்பாத அப்ப எப்ப கடப்போம் அப்படின்னு அந்த தத்துவங்கள முதல்ல நம்ம விடுறோமா? ஆனா ஆமா. கடவுள்கிட்ட போனாலே அழுகையும் வருதுங்க ஐயா. அழுதுறேன் ஆமா. நானே கூட அழுதுறேன். மென்டா வருது ஏன்னாக்கா ஒரு விதமான ம். ஆமாங்க ஐயா. இல்ல கரையும். அங்க கரையும். அந்த உப்பு வந்து தண்ணீல கரையிற மாரி தான். ஆமா. ஆமாங்க கரையும். ஐயா. இப்ப ஆணவம் கரையும். ஆணவம் கரைக்கக்கூடியது தான். ஆனா வந்து அந்த யானை போய் என் நெஞ்சும் ஆனால் ஆமா. விடையேன் உன்னை அழுதால் பெறலாம் என்ற அழுதும் பண்ணாலும் ஆனா ம். உட்கார்ந்து சிவபூஜை பண்ண சொல்ல அந்த டைமுக்கு மாறுதுங்க ஐயா. எனக்கு எவ்வளவு நானும் முயற்சி பண்றேன். எதனா ஒரு சிந்தனை வந்துருது. கண்டிப்பா. நீங்க அந்த குருவருளும், திருவருளும் வந்து அது நமக்கு கிடைக்கணும். குருவருள் கருணை இருந்ததுன்னா, நம்ம வந்து சாமி நம்மள அது அவரது சிவபெருமான் தான் குருவரனா வந்து நமக்கு அத வழிகாட்டி, அந்த எல்லைக்கு கொண்டு போணும். அது வினையினுடைய அளவு பொறுத்து, கர்மாவினுடைய அளவு பொறுத்து நமக்கு அது நேரம் தாழ்வு எல்லாருக்கும் ஒரே நேரத்துல டைம்ல வந்து ஞானம் கிடைக்கிறது இல்லல்ல. அட் அ டைம்ல வந்து நமக்கு அந்த விஷயம் கிடைக்கிறது இல்ல. அதனால ஆமா ஆமா அவங்க ஆமாங்க ஐயா. ஆமா. அது வினைக்கேற்றவர். அவங்கவுங்க கிட்டத்தட்ட வினைக்கேற்றவாறு அது கிடைக்குங்க ஐயா. ஆமா. ஆ, ஒரு செய்தி இந்த கணம் சித்ராம்மாவுக்கு புரியுதுன்னா, அந்த செய்தி 12 வருடம் கழித்து உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னா, உங்களுடைய கர்ம வினை இதுதான். இததானே ஸ்ரீதேவ் ஐயா ஆமா அன்னைக்கு 10 ஆமா ஆ, 12 வருஷத்துக்கு ஆமா முன்னாடி ஸ்ரீதேவ் ஐயா எடுத்தாரே அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ஆமாங்க விஷயம் ஐயா. நமக்கு புரியப்படாம இருந்ததே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஆமா 12 வருடம் ஆவுது ஒரு செய்திய நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப காரணம் என்னன்னா, உன் கர்ம வினை அப்படி சூழ்ந்திருக்கு. அப்ப சித்ராம்மாவுக்கு உடனே புரிஞ்சிருச்சுன்னா, அந்த கர்ம வினைய அவங்க கடந்துட்டாங்கன்னு அர்த்தம். வினையை அனுபவிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப அது ஆ, வினை சூழ்ந்து இருக்கும் பொழுது, ஒரு விஷயம் புரியிறதும், ஒரு வினை சூழ்ந்து இருக்கும் பொழுது ஒரு விஷயம் தெனாவட்டா தெரியறதும், புரியாம இருக்கிறதும், அப்ப வினை அகன்ற பிறகு, உங்களுக்கு தெளிவு ஏற்பட்ட பிறகு, ஓஹோ! இந்த செய்தி தான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா நம்மகிட்ட பேசினாரா? இதுதான் அவங்க பேசுனாங்களா? அப்படின்னு நம்ம உணர வருவோம். அப்போ அந்த உணர வரும்போது தான் தெரியும், இவ்ளோ வினை மூட்டத்துல நம்ம இருந்திருக்கிறோம். இத்தன லேயர் கடக்க வேண்டியதா இருக்குது. இத்தனை வருடங்கள நம்ம கடக்க வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும். அதனால யார் யாருக்கு அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே, அவரவரை நல்லார் போல அதை யார் யாருக்கு எப்போ நமக்கு அத உணர்த்தணும்னு நினைக்கிறாரோ, அத அப்ப உணர்த்தும்போது நமக்கு ஆ அந்த மெய்ஞானம் தத்துவங்கள் பார்க்கும்போதுங்க ஐயா, அந்த 36 சொல்லுங்க. தத்துவங்கள் பார்க்குறோம்ல, அதுல மிக கீழான தத்துவம் வந்து மண்ணு தான் 36வது தத்துவம். ஆமா. அங்க இருந்து தான் நிலம். நம்ம முதல் தத்துவத்த நோக்கி போவோம். ஆனா, அந்த நிலத்திலேயே நம்ம கடக்க முடியாது.
ஏன்னா, அந்த மண்ணுடைய வடிவமா தான் நம்ம எலும்பு, சதை, ஆமா, நரம்பு, மயிரு, தோலு இது ஆமா. எல்லாமே இருக்கு. உண்மை. ஏன்னா, இதையே நம்மளால விட முடியாது. இந்த மண்ணுல இருந்தே நம்மளால நீங்க முடியல. இன்னும் நம்ம 36 தத்துவங்கள கடந்து அதுக்கு மேல அண்டம், ஆமா. அகண்டம், பேரகண்டம் அதான். அதெல்லாம் பார்க்கணும். நிச்சயம், நிச்சயம். அப்போ அதெல்லாம் ரொம்ப தத்துவங்களை அறிவிக்கிறதுக்கு அதெல்லாம் சாமி தான் வரணும். தத்துவமா சாமி தான் வராரு. ஆனா ம். தத்துவத்த பிடிச்சுக்கிட்டு, சாஸ்திரங்கள பிடிச்சுக்கிட்டு, தத்துவங்கள பிடிச்சுக்கிட்டு, மமதையில தான் நம்ம அலைவோம். அதுலயும் ஒரு கூத்து இருக்குது. அப்ப அததான் தத்துவங்களே சொல்லிட்டாருங்கய்யா முதல்லயே. அந்த பாச ஞானம்னு சொல்லும்போதே இந்த நூல்னால வர ஞானங்கள் எல்லாமே பாச ஞானம் தான் பாச சொல்லிட்டாரு. ஞானம் தான். வேதம், ஆக ஸ்மிருத் இருந்தாலும் வேதம், ஸ்மிருதி, நீங்க எல்லாமே 2 புராணம் இருமைப்படுத்தி சொன்னீங்க. எல்லாமே. ஆமா. எல்லாத்துக்கும் இருமை நிலை ம். இருக்குன்னு சொன்னீங்க. ஆணவத்துக்கு 2 நிலைமை இருக்கு. கன்மத்துக்கு 2 நிலைமை இருக்கு. மாயைக்கு 2 நிலைமை இருக்கு. பசுவுக்கு 2 நிலைமை இருக்கு. இப்படி பதிக்கு 2 நிலைமை. இப்ப ஒவ்வொன்னுத்துக்கும் 2 நிலைமைன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த 2 நிலைமைகள்ல நல்ல ஆமா. நிலைமைகள்லாம் வந்து இறைவனை சுட்டி காமிக்கும். அதுக்கு நேர் எதிரா இருக்கிற நிலைமை வந்து, அது ஆழ்மையாக இருக்கக்கூடிய, அந்த அடுத்த அசத்தாக இருக்கக்கூடிய, சத்தை தேடி சொல்லக்கூடிய உயிர்கள் எல்லாம் சத்த சேர விடாம, அசத்த போய் தேடுதுன்னு சொன்னா, நிலையில்லாதது தேடுதுன்னு சொன்னா, அது அங்க போய் பிறவியில விழுந்துரும். நிலையானது தேடினோம்னா, சத்தாக இருக்கக்கூடிய சிவபெருமான போய் நம்ம இறுக்கி பிடிச்சுக்குவோம். இதுதான் அந்த ரகசியம். ஆக இந்த 2 நிலைமைன்றது ஒண்ணும் இல்ல. சத்து, அசத்து. எல்லாத்துக்குமே ஆணவத்துக்கும் உண்டு. நல்ல ஆணவத்திலேயும் நல்ல ஆணவம் இருக்கு. கெட்ட ஆணவமும் இருக்கு. இப்ப உயிர்கள் எல்லாம் இப்ப ஒருத்தன் பிறப்பெடுக்கிறான். இந்த எப்படியாவது பாம் வச்சு இந்தியாவே தகர்த்து எறியணும்னு ஒருத்தன் பிரதிஞ்ஞை எடுக்கிறான். அது நல்ல ஆணவமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த பாரத தேசத்தையே ஒருத்தன அழிக்கணும்னு நினைக்கும்போது, அப்படி எப்படிப்பட்ட ஆணவம் அது? அப்ப அந்த ஆணவத்த அழிக்கணும். காரணம் என்னன்னா, அவனுடைய ஆணவம் என்னன்னா, இந்த இவனுங்கள எல்லாரையும் அழிச்சிரணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அவன் புறப்பட்டு, அவன் அதுக்கான செயல்கள்ல ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆணவம், தீய ஆணவம். இன்னொரு ஆணவம் இருக்கு. என்ன ஆணவம்னா, இந்த உயிர கொடுத்தாவது இந்த மண்ண நம்ப கொண்டு வந்து காப்பாத்தணும். நம்முடைய புராதனமான செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து வெளிய சேர்க்கணும். இந்த பாரதத்தினுடைய மிகப்பெரிய எண்ணங்கள நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆணவம் இருக்கும். இந்த நாட்ட காப்பாத்தணும். இந்த நாட்ட வந்து தாத்தபரியத்த நம்ம விட்டுக் குடுக்கக்கூடாது. நம்ம பாரம்பரியத்த விட்டுக் குடுக்கக்கூடாது. நமக்குள்ள பெரிய, பெரிய அறிவியல், விஞ்ஞானம் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான நாடு. அப்படின்னு ஒரு ஆணவம் இருக்கு. இந்த ஆணவம் என்ன சொல்லுவீங்க? இப்ப நேர் எதிரான ஆணவம். பாருங்க, இருக்கிறது ஒரு உயிர் தான். இருக்கிறது ஒரே ஒரு பதி தான். இருக்கிறது ஒரே ஒரு பசு தான். இருக்கிறது அ இந்த உடம்பு தான். இதுக்குள்ள இவ்ளோ கூத்து. அப்போ ஆணவம் 2 பட்டிருக்கு. என்ன 2 பட்டிருக்கு? ஒருத்தன் இந்த நாட்ட அழிக்கணும்னு நெனைக்கிறான். ஒருத்தன் இந்த நாட்ட காப்பாத்தணும்னு நெனைக்கிறான். அப்ப இந்த 2 ஆணவத்துல எந்த ஆணவம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கேள்வி ஐயா வருதா இந்த இல்லையா? ஆணவத்துக்கு பொது, சிறப்புன்னு 2 நிலை இருக்கு. ஆனா அது ம். இந்த மாரி இல்ல. அதுல அந்த ஆணவத்தினுடைய சிறப்பு நிலைங்கிறது, ஆணவம் இந்த உயிரோடைய அறிவே துளியும் வெளிய தெரியாம ஒரு என்ன மறைக்கக்கூடிய சொல்றது? ஆற்றல் உள்ளது. என் மறைக்கக்கூடிய இல்ல, இல்ல. அ அந்த அந்த அறிவு, இச்சை, செயல் 3மே தொழில் படாம வச்சிருக்கும். ஆமா. அதுதான் செயல்படாம ஆணவத்தினுடைய வந்து சிறப்பு நிலை. ஆமா. உச்சபட்சம் செய அ அறிவு, இச்சை, செயல் 3மே செயல்படாம இருக்கக்கூடிய நிலைய தான் நம்ம ஆணவத்தினுடைய சிறப்பு நிலைன்னு சொல்றோம். அப்புறம் கண்டிப்பா, பெருமான் கண்டிப்பா. இந்த அறிவு, உடம்ப இச்சை குடுத்ததுக்கு சொல்லுங்கய்யா. அப்புறம், சொல்லுங்க. திருப்பி இந்த சொல்லுங்க. அறிவு. ஆணவத்துல இச்சை, செயல். ம், ம். சரிங்கய்யா. ம். அறிவும் விளங்காது. இச்சை இருந்தா தான் செயல். அந்த இச்சை ஆமா. வர்றதுக்கு அறிவு வேணும். அறிவு, இச்சை, செயல் 3ம் செயல்படாம முழுமையா இருக்கக்கூடிய அந்த நிலை தான் கேவல நிலைன்னு நம்ம சொல்றோம். அந்த கேவல நிலை. கேவல நிலையில இருக்கிறது தான் ஆணவத்தினுடைய சிறப்பு நிலை. அப்புறம் அந்த ஆமா. நிச்சயம். அந்த உயிருக்கு பெருமான் இந்த தத்துவங்களை கூட்டி, அந்த கலை அப்படிங்கிற தத்துவத்தின் வழியா அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை சிறிது நீக்கி கொடுப்பான். அப்ப ஆமா, இந்த ஆமா. ஆணவம் இந்த உயிரினுடைய அறிவை மறைக்காம மயக்கும். மயக்கம். இந்த ஆமா. நிலை உயிருடைய அந்த ஆணவத்தினுடைய பொதுநிலை அதான். நிச்சயம், அதான் நிச்சயம், சிறப்பு நிச்சயம். நிலை, பொதுநிலை. நல்ல ஆணவம், கெட்ட கண்டிப்பா. ஆணவம்லாம் இல்ல. இந்த ஆணவத்தினுடைய ஆணவம். தன்மையில, அந்த மறைப்புல என்ன நிகழுது? முழுவதும் மறைத்தல் ஆணவத்தினுடைய சிறப்பு. அ ப அப்ப ராவணனுக்கும் அந்த ஒரே ஒரு விஷயம் முழுவதும் தான். மறைக்க முடியாம ராவணனுக்கும் அந்த மயக்குதல்ங்கிற நிலை வந்து, அது வந்து அந்த ஆணவத்தினுடைய பொதுநிலை. கண்டிப்பா. 2 ஆணவத்த சாமி கையில குடுத்தாரு. ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க. ராமனுடைய ஈகோவும் ஒண்ணு தான். ராவணனுடைய ஈகோவும் ஒண்ணு தான். 2 ஈகோவும் சாமி தான் வரம் குடுத்தாரு. அப்போ பொதுவா இறைவன் பதியாக இருக்கக்கூடிய இறைவன், அ அவனுக்கும் வரம் குடுக்குறாரு, இவனுக்கும் வரம் குடுக்குறாரு. அப்போ இப்ப இதிலிருந்து நம்ம ஆணவத்த தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 2 இது இப்ப அவரு தத்துவங்கள்ல உள்ள போயிறாரு சித்தாந்தத்துல. இயல்பா பிராக்டிகலா வந்துருங்க. பிராக்டிகலா பார்க்கும்போது 2 ஆணவத்த கையில எடுங்க. இப்போ ஆணவத்துடைய உச்சம். ஏன்னா கைலாயத்தையே அசைக்கக்கூடிய ஆற்றல் வந்தது. இன்னொரு உச்சம், சாமி உனக்கு நிகரான ஒரு 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 புத்துணர்வு. அதாவது நேர்மையினுடைய அடையாளமாக ராமன கொண்டாந்தார். அப்போ பாசுபதம் குடுத்ததுலருந்து, தனுசு குடுத்ததுலருந்து, வில்லு குடுத்ததுலருந்து,
அவனை வென்று எடுத்து வான்னு சொன்னது. அப்போ 2மே சாமி கையில வச்சிருக்கிறாரு. அப்ப ஆணவத்தினுடைய அந்த 2 பக்கமும் நம்ம பார்க்கலாம். 2மே அப்போ ஆற்றல் வேணும் இல்லையா? ராவணனுடைய ஆணவத்தை சிதைப்பதற்கு இன்னொரு ஆணவம் வேணும். அப்ப ஆணவத்தை ஆணவத்தால தான் சாமி என்ன பண்றாரு? சரி செய்றாரு. இப்போ நீங்க பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. சித்தாந்தத்துக்குள்ள போகும்போது இது மறைக்கக்கூடிய ஆற்றல், அப்புறம் கன்மத்தை மறைக்கக்கூடிய ஆற்றல், மாயை மறைக்கக்கூடிய ஆற்றல். இப்ப பிராக்டிகலா திங்க் பண்ணும்போது எதார்த்தத்து உலகத்திலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, அ சைவர்களுக்கு புரிய வைக்கணும். ஆணவத்தினுடைய வெளிப்பாடு என்ன? ஆணவம் எப்படி மறைத்திருக்கிறது? நடத்துவது இறைவன் தான்ற படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளுவது இறைவன் தான்ற அறிவே இல்லாம சில செயல்கள செய்றது எது? அப்ப சுத்த ஆணவம் என்ன செய்யும்னா, உணர்ந்து கொள்ளும். என்ன உணர்ந்து கொள்ளும்? நடத்துவது இறைவன் தான் உணர்ந்துக்குச்சுன்னா, அது ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஆணவமாக இருக்கக்கூடியும். நடத்துறது நான் தான்ன்ற திமிரு வந்துருச்சுன்னா, அது அ அந்த அகம்பாவத்துல போய் மாட்டிக்கும். அது அழிவின் நோக்கி சென்று விடும். அது நல்லா அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. இது எல்லாமே உயிர்களுக்கான பொதுவான விதிகள். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சிவாயன். வேற யாராவது இருக்கீங்களா? பேச விரும்பணும்னு ஆசைப்படுறீங்களா திருப்பியும்? ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அதிக பிரசங்க நம்ம பேசிட்டோமோ? சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிம்மா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஸ்ரீதேவி ஐயா விடைபெறலாமா? ஏன் ஆமா. ஒவ்வொரு அம்மா நிகழ்ச்சியும் வானப்பாடி சித்ராம்மா ஏதோ பேச வந்தாங்க. இதோ வந்துட்டேன். எங்க இருக்காங்க? வாங்க, வாங்க, வாங்க. வாங்க சித்ராம்மா வாங்க. வாங்கம்மா, சித்ராம்மா வாங்க. இன்டர்ஃபியர் ஆனாங்கல்ல. அப்போ வந்தவாசி அம்மா பேசும்போது இன்டர்ஃபியர் ஆனாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்கய்யா. திருவடி வாங்கம்மா. பெருமானி. சொல்லுங்கம்மா. ஐயா அடியேன் பாதி தாங்க ஐயா கேட்டேன். நாளைக்கு ரெக்கார்ட் கேட்டுட்டு தாங்க நான் திருப்பி ஐயா கிட்ட பதில் சொல்லுவேன். தாராளமா. கேளுங்க. ஆமாங்க சாமி. இன்னைக்கு பள்ளியறை பூசைனால அடியேன் கொஞ்சம் நிச்சயம். அது தடைபட்டு தான் போகும். கேளுங்க. ஐயா மன்னிச்சுங்க ஐயா. கண்டிப்பா நாளைக்கு ரெக்கார்ட் கேட்டுட்டு நான் உங்கள்ட்ட பேசுவேங்க ஐயா. கண்டிப்பா. யதார்த்தமா சைவத்தை கொண்டு போய் எல்லார்கிட்டயும் சேர்க்கணும்ன்றது ரொம்ப அம்மா தெளிவா இருக்கணும். கேட்டாங்க இல்லைங்கய்யா, நான்ற அந்த அகந்தை என்னைக்குதான் போகும் அப்படின்னு. அடியனுக்கு நான் நிறைய டைம் அந்த கேள்வி எழுந்துட்டே இருக்கும். ஆனா ஐயா கிட்ட கேட்கறதுக்கு பயம். என்ன நீங்க இவ்வளவு நாள் சொல்லி தரேன் சொல்றோம், பெருமான் சொல்றாரு, உங்களால புரிஞ்சுக்கவே முடியலையா அப்படின்ற மாதிரி அந்த அந்த வலி எனக்கும் ஒவ்வொரு டைமும் இருக்குங்க ஐயா அடியனுக்கும். இன்னொரு ஆனா கூத்து என்ன தெரியுமா? பெருமானோட திருவருளால தாங்க இது நடக்கும். கண்டிப்பா. அந்த கூத்து என்ன தெரியுமா? அந்த நானுக்கு பொறுப்பே சிவபெருமான் தான். வைத்தியநாதா. அத பாருங்களேன். இந்த குழந்தைய கிள்ளியும் விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி கிளுகிளுப்புன்னு காமிக்கிறது. ஆமா. இத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆமா. இறைவனை நெருங்க நமக்கு ஒரு பெரிய வயித்தெரிச்சல் வரும். அந்த கருப்பு கண்டிப்பா. பக்கமும் சாமி கையில வச்சிருக்கிறாரு, வெள்ளை பக்கமும் கையில வச்சிருக்கிறாரு. அப்போ நான் நன்றே செய்வாய், பழி செய்வாய், நானும் இதற்கு நாயகன். அப்ப எப்படிப்பட்ட சொல்லு பாருங்களேன். அப்போ வித்தையை கத்துக்கின பிறகுதான் நமக்கு அந்த விஷயம். இறைவனை அணுக இந்த உண்மை புரிய ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல கோபமும் வரும் உங்களுக்கு. என்னது அந்த பக்கம் இருந்து வேலை பார்க்கறது நீதான், இந்த பக்கம் இருந்து வேலை பார்க்கறது நீதான். அப்ப நான் என்ன அப்ப எதுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். அப்பதான் நம்ம சரணடையணும். வைத்தியநாதா. வேலை என்ன? உன் வேலை என்ன? பண்ணிருது. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். பணிஞ்சு பாரு. அந்த கேட்டகரி நான் தான். நீ எந்த கடவுளை நீ மாதவர் பாகனா நான் தான் இருக்கிறேன். யாரையும் எதிர்க்க வேண்டாம். அங்கேயும் நான் தான் இருக்கிறேன். அப்போ சுந்தரர் சொல்லுவார் இல்லையா? மண்ணுலகம், விண்ணுலகம், உம்மதே ஆட்சி. ஆமா. மண்ணுலகம், விண்ணுலகம். அப்ப எதுக்கு இந்த சித்தாந்தம், தத்துவம் இது எல்லாமே என்னன்னா, புரிஞ்சிக்க, தெளிஞ்சு 4 பேருக்கு சொல்லு, அதை மறந்துரு. அவ்வளவுதான். நடத்துறது நான் தான், புரிய வச்சு. அவ்வளவுதான் எளிமையா. அவ்வளவுதான் எளிமையா. அதாவது நீங்க அதுல கூட மாட்டிக்க கூடாது. தத்துவங்கள்ல கூட மாட்டிக்க கூடாது. தத்துவம் கத்துக்கிட்டோம். இத்தனை சூத்திரம் எனக்கு தெரியும். இவ்வளவு தத்துவம் எனக்கு தெரியும் அப்படின்னாலே அங்க போய் நீங்க திருப்பி புது ஆணவத்துல போய் மாட்டிக்குவீங்க. அதுவும் இல்லை. இதுவும் பெருமான் உணர்த்தினாரு, நான் சொல்லிக் கொடுத்தேன். பெருமான் உணர்த்தினாரு, நான் வெளிப்படுத்தினேன். பெருமான் உணர்த்தினாரு, நான் உணர வச்சேன். அவ்வளவுதான். என்ன ஒரு கருவியா வச்சிருக்காரு. அவ்வளவுதான் சாமி. அப்ப சாமி எப்ப எவ்வளவு தூரம் பேட்டரி கொடுத்திருக்காரு, எவ்வளவு தூரம் வச்சிருக்காரு விருப்பப்பட்டோம். அவருடைய விருப்பப்படி அது நடக்கட்டும் அப்படின்னும் போதுதான் எல்லாம் சரியா நடக்குது. இல்ல இது எல்லாமே என்னால நடக்குதுன்னு நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு அடியே விழுது. கண்டிப்பாங்க. அப்போதான் அடி விழுது. அப்பதான் பெரிய பெரிய சாமியார் எல்லாம் செக்ஸ் விஷயத்துல மாட்டுறாங்க. ஆமா, பெரிய பெரிய விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. பணத்துல மாட்டிக்கிறாங்க, மண் ஆசையில மாட்டிக்கிறாங்க, பொன் ஆசையில மாட்டிக்கிறாங்க, பெண் ஆசையில மாட்டிக்கிறாங்க, ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. எங்க மாட்டிக்கிறாங்கன்னா
உடைமை பொசசிவ்னஸ் எந்து இத்தனை பீப்புளும் எனக்கு அடிமைன்னு நினைக்கிற நேரத்துல வந்துடுறாங்க. புரியுதுங்களா சொல்றது? எங்க வந்து சிக்கல்ல எவ்வளவு பெரிய நிறுவனங்கள்லாம் ஆடி போயிருக்கு தெரியுமா? பெரிய பெரிய பேரரசுகள் எல்லாமே ஆணவத்துல தான் அழிஞ்சிருக்கு. அதனால சாமி அந்த அதுல நம்மள சிக்கல விட மாட்டாரு. நம்ம குழந்தைகள் எல்லாமே அடியார்கள் வட்டத்துல வச்சு மிகப்பெரிய நிலைமையில கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? நல்லா தெரிஞ்சவங்க எந்த இந்திரஜாலத்துக்கும் மாட்ட மாட்டாங்க. சாமி கிட்ட சிவபெருமானுக்கு அடிமையை செய்தவங்க யாருமே இந்திரஜாலத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க? மாட்ட மாட்டாங்க. எல்லா ஜாலத்தையும் சாமியோட கருணையினால வெற்றி பெற்று, சாமி தான் அந்த வேலையும் செய்வார். ஆமா. அந்த ரம்பை, மேனகை, ஊர்வசி எல்லாத்தையும் காமிக்கக்கூடிய ஆற்றல் சாமிக்கு உண்டு. ஏன்னா, நாவுக்கரசருக்கே சில லீலைகள் செஞ்சவர் தானே! அதனால எவ்வளவு பெரிய மடாதிபதியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆசிரியராக இருந்தாலும், ஞானாசிரியராக இருந்தாலும், ஒரு உழுக்குறதுல சாமிய விட வேற யாரும் கிடையாது. அத பணிஞ்சுட்டா நம்ம வெற்றி பெறலாம். நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நெனைக்கிறேன். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? சரிங்க. ஐயா நீங்க திருச்சிற்றம்பலங்க ஐயா. நீங்க சொன்ன மாரி ஐயா வகுப்புல அடிக்கடி அதுதாங்க ஐயா சொல்லுவாரு. நம்ம ஒரு கருவிதாம்மா நம்பலாம். அதாவது ஆமாங்க ஐயா. அடிக்கடி அத ஐயா சொல்லுவாரு வகுப்புல. உண்மை. ஒரு உண்மையான அடியார் அததான் சொல்லணும். நாம அவனே எல்லாம் கருவிதாங்க. இந்த மாரி ஐயா நாம எல்லாம் அடிக்கடி ஐயா. ஆமா, ஆமா. அது யார் ஒப்புக்கொள்றாங்களோ, அங்க பணிவு இருக்கும். அந்த இடத்துல பணிவு இல்லன்னா, அவங்க வேற அதுவும் ஒரு ஆணவத்துல இருக்காங்க. அவ்வளவுதான். வேற ஒரு ஆணவத்துல. ஆமா. அவங்க வாத்தியார்ன்ற ஆணவத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த வாத்தியார்ன்ற ஆணவம் போறதுக்கே பல வருஷம் ஆகுமா? சிவா சிவா. ஐயா ஆமாமா. வந்து ஆமா. அடிக்கடி இத வாத்தியார் இல்ல பிரத்யேகமா இந்த வாத்தியாருங்களுக்கு வணக்கம் வச்சு, குழந்தைங்க வணக்கம் வச்சு ரொம்ப மமதை ஏறிடும். ஒரு விதமான ஆணவம் கிரியேட் ஆயிடும். அதையெல்லாம் மீறணும். நானும் உன்ன போல தான்டா, ஒண்ணுமே இல்ல. நானும் உன்ன போல தான்டா படிச்சு வந்திருக்கிறேன்னு கேஷுவல்னஸ்க்கு வரும்போது தான், அவ்வளவு சீக்கிரம் வாத்தியார்களுக்கு டீச்சர்ஸ் அதுவும் பொம்பளை டீச்சருக்குலாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆணவம் போவாது. காரணம் அத்தன பேரு மேய்ச்சு ரிட்டயர்மென்ட் ஆயிட்டு வந்தவங்கள பாருங்களேன். ஐய்யய்யோ! எவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு டீச்சரா இருந்தான் தெரியுமா? அப்படின்னுவாங்க. அத்தன பேர மேய்ச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. காரணம்னா, அவ்வளவு அளவுக்கு அந்த வணக்கம், அது அவ்வளவு சுருதி ஏறி போயிருக்கும் அந்த ஆணவத்துக்கு. அப்படிப்பட்ட ஆணவத்தெல்லாம் கடந்து, நான் சாதாரண ஆளு, நான் ஒரு கருவின்னு சொல்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதும்மா. இறைவனுடைய திருவருள் கருணை இருந்தா தான் அது சொல்ல முடியும். சரி, நிறைவு செஞ்சுக்கலாமா? நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தை சிந்தித்து வருகிறோம். அதுபோல செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறோம். அ ஐயா பெரிய ஐயா அருளரசு ஐயாருடைய உத்தரவின் பேரிலே வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் என்கிற தலைப்பின் கீழே சேலம் மாவட்டம் ஆதூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சிவ ஸ்ரீதேவ் ஐயா அவர்களை வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் என்கிற திருப்பாசுரத்திற்கு தோத்திரத்தில் சாத்திரம் என்கிற தலைப்பின் கீழ் பேச பணித்திருந்தார்கள். அந்த வகையிலே ஐயா அவர்கள் 5 பகுதிகளாக இன்றைக்கு 6வது பகுதியாக ஐயா 6ங்களா 7ங்களா ஐயா இன்னைக்கு? இன்னைக்கு 6 தாங்க ஐயா. நன்றி. 7வது பகுதியா வச்சுக்குவோம். 6வது பகுதியா வச்சுக்குவோம். அத்தனை பகுதிகளும் கடந்து நம்ம வாழ்கந்தன் திருப்பாசுரத்திற்கான தோத்திரத்தில் சாத்திர கருத்துக்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில இது இன்னும் நீடிக்கும் என்று கூறி, மீண்டும் ஒரு நல்ல ஒரு தோத்திரத்தில் சாத்திரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். விடைபெறுவதற்கு முன்பதாக வாழ்த்து, மண்ணில் நல்ல வண்ணம் வாழெல்லாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு பிறவிலே கண்ணின் நல்லதுரும் கழுமலவல நகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வரின் நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.